கவிபாரதி அவர்கள் சொத்துக்கு நல்ல விளக்கம் கொடுத்து நிறைய கதையெல்லாம் சொல்லி வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த கதைக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை நம்முடைய அருமைக்குரிய நற்றமிழ் நாயகி பேராசிரியர் குரு ஞானாம்பிகை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்கம்மா, பேசுங்கம்மா. பொங்கல் விழாவை தங்களுடைய வெள்ளி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற இளம் புயல் இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த இளைஞர்களே, பெரியோர்களே, இந்த பணி நிறைந்திருக்கிற இரவு நேரத்திலும் கூட சொந்தங்களோடும் பந்தங்களோடும் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இந்த இசை தமிழை சுவைத்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் எங்களுடைய அணிக்கு எதிரணியிலே இங்கு வந்திருந்து பொய் மூட்டைகளை எல்லாம் ஒன்றொன்றாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, என் அணியை சார்ந்த சகோதரிகளே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, வேறு வழி இல்லாமல் எதிரணியிலே பாடுவதாக நினைத்து வசனத்தை எல்லாம் அடுக்கிய போதும் கூட சளைக்காமல் அந்த இசையை மீட்டிக் கொண்டிருக்கிற அன்பார்ந்த பரிதாபத்திற்குரிய இசை கலைஞர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அந்த இப்ப வந்து பேசிட்டு போன கவிபாரதி தம்பி, அவர் எந்த அன்னைக்கு பேசினார்னு எனக்கு கடைசி வரைக்கும் விளங்கல. அவருங்க எப்படி கல்யாணம் பண்ணான்னு அவருக்கு தெரியலீங்க. இல்ல, இந்த மாதிரி பேசினா கல்யாணம் பண்ணது அவருக்கு மட்டும் இல்ல, அவர் சொந்த பந்தங்களுக்குமே தெரியாம போயிரும். இங்க வந்த உடனே பாத்தீங்களா, எங்க அக்கா வந்தாங்க, சாந்தாமணிக்கா வந்தப்ப நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அங்க வந்த உடனே சுத்தி ஒரு பெரிய பட்டாளமே வந்து பாருங்க, அங்க பாருங்க, வந்து சிங்கப்பண்ணே மாதிரி தான் கிளம்பி வந்தாங்க அவங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்கள எல்லாருமே அத்தா அத்தான்னு கூப்பிடுறாங்க, நடுவரும் அத்தாங்கிறாரு. எதிரணியில வந்து இப்ப யாருக்கும் புரியாம பேசிட்டு போன கவிபாரதி எங்களுக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தானே. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா, அத்தை மடி மெத்தையடி. பேசுறதுக்காக அதே மாதிரிங்க தை மகளை நாங்கள் அத்தை மகள் என்றுதான் அழைப்போம். அப்ப எங்க அக்கா வந்து தை மகள் மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, நல்ல தமிழ் பேச போறாங்க. ஆமாங்க, தை வந்தால் தானே வழி பிறக்கும், அத்தை இருந்தா தானே பொண்ணு கிடைக்கும். அது என்னங்க, நீங்க எல்லாம் வந்து இப்படி சொல்லலாங்களா? ஏங்க, நீங்க எல்லாம் எனக்கு முப்பாட்டனார் மாதிரி இருக்கிறீங்க. நீங்க ஒண்ணுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா நேரத்திலயும் அதிர்ச்சியா வர நேரத்துல அதிர்ச்சியா ஒரு மியூசிக் கொடுக்குறீங்க. எதிரணி வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா த்ரில்லிங் மியூசிக் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் வரும்போது ஒரு சாஃப்டா எங்க பேரை சொல்லும் போது ஒரு இசையமைச்சாங்க. அந்த எதிரணியில வந்து அந்த ஐயா அணி தலைவர்னு திகிலா ஒரு மியூசிக் கொடுத்தாங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க வீட்டுல திகில் பண்ண முடியாதுங்கதான் பண்ணியாங்க. ஒரு பேச வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஊரே அத்தை என்று கொண்டாடக்கூடிய சொந்தங்களாக பாடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு பணம் தான் பெருசு, பணம் தான் பெருசு நாக்கு கூசாம பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல, நீங்க எங்க கூட தானே 2 பேர் வந்தீங்க. அதுல அணி தலைவர், அணியில கடைசியில பேசுறவர் எங்க கூட தான் வந்தார். திரும்ப போகும்போது நீங்க உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு போறதா இல்ல, ஏதோ அக்கா தங்கச்சி நீங்களேங்கிற மரியாதைக்கு கூட்டிட்டு வந்தோம். பணம் பணங்கிறீங்களா, அவங்களை ஏதோ ஒரு ஏடிஎம் வாசல்ல இறக்கி விடுறோம். விடிய விடிய வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு அந்த பணப்பெட்டியை பார்த்துட்டே உட்கார்ந்துருங்க 2 பேரும். என்ன பேச்சு பேசுறீங்க? முதல்ல அந்த கவிபாரதி பேசினவர் வந்து ஏடிஎம்லயே விட்டுட்டு போயிருங்க, ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு போயிருங்க. நாங்கெல்லாம் நம்பி எங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறவங்க. இவங்கள மாதிரி எல்லா நேரமும் பணம் பணம் அலைஞ்சு பேசிட்டு இருக்கிறவங்கள நாங்க என்ன சொன்னோம்? பணமே வேணான்னு சொன்னோமா? எதுக்கு இந்த பட்டினத்தார பத்தி இந்த பேச்சு பேசி பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை இன்னைக்கு ஏதோ துறவிகள்னு நம்ம சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள்ல உண்மையா துறவரம் இருந்த சிலரை நினைச்சு பார்க்கும்போது பட்டினத்தார் பெரிய மனிதர். பட்டினத்தாரையும் பேசிட்டு இந்த கவிபாரதி சார் குழப்புற மாதிரி நித்யானந்த ஆசிரமத்துல எனக்கு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏன் சொன்னார்னு எனக்கு விளங்கவே இல்லை, சுத்தமா புரியவே இல்லை. ஆமா, யாருக்கு அந்த நித்யானந்தா?
ஐயா பாவங்க அணித்தலைவர் வீட்டுல பேசுறதுக்கே எங்க வழி. ஒரு பாட்டு நல்லா இருக்குது, ரஞ்சிதமே ரஞ்சிதமே. ஊரு விட்டு ஊரு வந்திருந்துகிட்டு ரஞ்சிதமே பாட்டு நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க. வந்து ஆரம்பிச்ச உடனே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாரு பாத்தீங்களா? குலதெய்வ வழிபாடுங்கிறது பணத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய வழிபாடு இல்ல. நம்ம ஊர்ல 1000 பணக்கார சாமிகள் இருக்குங்க. ஆனா எந்த பணத்தையும் பார்க்காம என் குலத்துல வந்தவன் அவன் ஏழையா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஏத்துக்க கூடிய அந்த தெய்வம் தாங்க குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு நம்ம குடும்பமா போறோமா, இல்லன்னா காசு பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோமா சொல்லுங்க? ஒண்ணு குலதெய்வத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெத்தல கொடி படர அகத்திய நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்டதை அள்ளி காடு வளர்த்தோம், அந்த காட்டுல புழு பொரட்ட கோழி வளர்த்தோம், அந்த வளர்த்த கோழிய எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு சமைக்காம 1-2 கொலசாமிக்குன்னு நேர்ந்து விட்டோம். கொலசாமிக்கு நேர்ந்து விட்டத பங்கு போட சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்னா அழைச்சோம். வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு அவனு சொந்தத்துக்குள்ளேயே பேசி முடிச்சோம். அதுக்கு அச்சாரமா நம்ம வீட்டு தோட்டத்துல முதல்ல விளைஞ்சது பாருங்க, அந்த வெத்தலை பாக்கையும் சாட்சியா வச்சோம்னா இப்படி இருந்தது தமிழர்களுடைய வாழ்க்கை அப்படின்னாங்க. என்ன அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்த ஐயா பேசினாரு பாருங்க, இவர் மட்டும் இவரு பாக்குற ஊரு இவர் போகிற ஆஸ்பத்திரி எல்லாமே வினோதமா இருக்கும் போல. இவங்க ஊர்ல மட்டும் பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போதே குவா குவான்னு அழாதாமா, ருவா ருவான்னு அழுமா. நீங்க போய் பாடி இருப்பீங்க, அதனால அது ருவா ருவான்னு அழுதுருக்கும். இந்த அழகு பாட்டெல்லாம் போய் எடுத்து விட்டுருப்பீங்க அந்த அம்மா மாசமா இருக்கும் போது. ருவா ருவான்னு அழுமா. எங்க நான் கேக்குறேன், பச்சை குழந்தைகிட்ட கத்து கத்துன்னு கத்தி கதறி எழும்போது ஒரு 500 ரூபாய் நோட்டை வீசி போடுங்களேன், இல்ல ஒரு 2000 ரூபாய் நோட்டை முன்னாடி தான் தூக்கி போடுங்களேன், கலர் கலரா போடுங்களேன், கிழிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிருங்க. அது அந்த தாய் பெத்த தாய் எடுத்து பெத்தவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன தெரியும், பாசத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சா அந்த அணில வந்து உட்கார்ந்து பேசுவாங்களா இவங்க? அந்த பிள்ளை எதுக்கு அழுகைய வச்சு அந்த பிள்ளைய ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருச்சா, பசியில அழுதா, இல்ல வயிற்று வலியில அழுதான்னு பெத்தவளுக்கு தெரியுங்க. அந்த பிள்ளைய அப்படியே எடுத்து அங்க தோல்ல சாச்சு தட்டி கொடுத்தானா அந்த அழுக அடுத்த நிமிஷம் காணாம போகுது இல்ல. அந்த பாசம் எல்லாம் நீங்க பத்தி பேசுறத விட்டுட்டு அப்படியே எதுகை மோனையா ரைமிங்கா பேசுறாரு அணித்தலைவர். பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு அழுதுச்சா, இப்ப ஃபீஸ் கட்டுன்னு அழுதுச்சான். எந்நேரமும் டூரிங் தியேட்டர்லயே உட்கார்ந்துருவாரு போல இருக்கு அந்த காலத்துல. எனக்கு வீட்டுல வழி இல்ல, என்ன பண்றது? என்னங்க வீட்டுல வழி இல்ல, வீட்டுல வழி இல்ல. மனசு 80 வயசு நெருங்க போது என்ன வீட்டுல வழி இல்லங்கிறீங்க நீங்க? 80 இல்லைங்க 50ங்க. என்ன 50ங்க அவருக்கு? 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகந்தானம்மா, என்றென்றும் 16 போலே இருப்பது உண்மையே, வீடு வரும் போது ஓடி வரும் மாது நினைவில் இன்னும் நிற்கின்றால், 6 சுவை செய்தால் அருகிருந்து தந்தால் அன்பு மிக்க தாயாகின்றார், 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். அந்த பாசத்தை பத்தி அவங்க 3 பேர்கிட்ட நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவையா சொல்லி அனுப்பி விடுங்க நீங்க. அனுப்பிச்சிடணுங்க. ஆமாங்க. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை ஒரே கவிதை தான் அணித்தலைவர். இந்த கருவறைன்னு பேசுனீங்களே, ஒரு பெத்த தாய் சுமக்கும் போது பாசத்தை யோசிப்பாளா, காசை பத்தி யோசிப்பாளாங்க? அழகா திரைப்பட பாடல்ல சொன்னாங்க, தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழகின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவா நீ ஆணையிடு, தாயே இந்த மகளாய் மாறு.
சொன்னாரு பாருங்க, எனக்கெல்லாம் வந்ததே கோபம் அவர் பேசுனதை கேட்டு. இங்க இருக்கிற சின்ன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஆகும், தை மாசம் பிறந்த சாதாரணமா ஒரு மனைவியை பத்தி மாமியார இது கொடுமை பண்றாங்க, மாமியார மதிக்கிறது இல்ல, மாமியாருக்கு மாலை போடுறாங்கன்னு கண்ட கண்ட கதையெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? இவர் பாருங்க, இந்த ஐயா அணித்தலைவர் ஐயா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடனா சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வரணும், கம்முன்னு வேலையை பார்த்துக்கிட்டு. அங்க போய் வீட்டம்மா சாமி கும்பிடுறத பார்த்தா சரி, அந்த அம்மாவே போய் கருவறையில என்ன வேண்டி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த அம்மா தாலியில அழுத்தி குங்குமம் வச்சுதான், அது என்ன வேண்டி இருக்கும்? இவர் என்ன சொல்றாரு, 7 ஜென்மத்துக்கும் இந்த இழுச்சவாய் நிச்சயமா அது வேண்டி இருக்காது. கடவுளே, வயசு 80 ஆகுது, கூரே இல்லாம கிடக்காரு, எனக்கும் வயசாகுது, என்னால வீட்டு வேலையும் பார்க்க முடியல, மனுஷனுக்கு சுத்தமா புத்தியும் வேலையே செய்ய மாட்டேங்குது, கொஞ்சமாவது இந்த வயசுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல புதிய குடு ஆத்தா, அந்த மனுஷனை தினசரி ஒரு பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு வழி செய்யாத்தா, அப்படி வேண்டிட்டு வந்து. என்ன வேணாலும் பேசுங்க, சும்மா 80 வயசுன்னு சொல்லாதீங்க. சரிங்க, 82ங்க. உண்மையை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், நானு வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா அவரை விட நீங்க 3 வயசு பெரியவருங்கிறதுனால தெரிஞ்சா உங்களுக்கும் சேர்த்து வயசு சொல்ல வேண்டி இருக்குன்னு நான் அமைதியா இருந்தேன். விடுறீங்களா நீங்க? உண்மையா நடக்கிறது என்னங்க, ஒரு பொண்ணு வந்து நீங்க தங்கத்துல தாலி அதெல்லாம் கிடையாதுங்க. சாமி கிட்ட நான் நல்லா இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எத்தனை பெண்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்டி இருக்கிற தாலியை அடகு வச்சு மஞ்ச கயிறை கட்டிட்டு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா காசு காசுன்னு பேசிட்டு இருப்பீங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க ஆண்கள் வந்து இந்த நேரத்துல பேசுறீங்களே, பணத்தை பத்தி பேசுறீங்களே, பொம்பளைங்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா ஒரே பிறந்தது ஒரே வீடு, அங்கேயே வாழ்றீங்க, அங்கேயே வளர்றீங்க, அங்கேயே முடிக்க, எல்லாம் ஒரே வீடு தான், எந்த பிரச்சனையும் இல்ல. 60 வயசுக்கு மேல ஆனாலும் புது மாப்பிள்ளையா தான் போய் இறங்குறீங்க. ஆனா ஆமாங்க, எனக்கு மனசு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. ஏங்க, பொங்கலுக்கு இப்பயும் தலை பொங்கல் மாப்பிள்ளை மாதிரி இந்த 3 பேரும் போயிட்டு வராங்க. அவரு மருமக பிள்ளைய எடுத்தாச்சு, இப்பயும் மாமியார் வீட்டுல போய் சீர் கொடுப்பாங்களான்னு பாத்துட்டு வர்றாரு. ஆனா பெண்களை நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வரும்போது எத்தனை கஷ்டத்தோட வருவா தெரியுங்களா? 20 வருஷம் 25 வருஷம் அம்மா வீட்டுல இருந்து அந்த வீட்டுல எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அண்ணே போய் வரவா, போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணிவார் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவார் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு முத்தையிடந்தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடந்தானே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்ன போகுதமா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதமா. எத்தனை மனசு கவலையோட போயிட்டு வராங்க. ஒரு பொண்ணு மனசெல்லாம் அங்க இருக்கும், ஆனாலும் நமக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி இந்த மாமியார் மாமனார் தான் நம்ம அம்மா அப்பா, கொழுந்தனார் தான் நம்ம தம்பி, நாத்தனார் தான் நம்ம தங்கச்சி. நினைக்குதோ இல்லையோ அப்படிதானங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு முத்துக்கு முத்தாக குடும்பத்தை நாளா பிரிச்சது இந்த பெண்கள் தான். எப்படிங்க கூசாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? வந்து அண்ணன் தம்பி 1000 சண்டை வந்ததுங்கிறீங்க, வந்திருந்தா உங்க பணத்தினாலதானே வந்துச்சு அது. அண்ணன் தம்பி உறவு, நீங்க எத்தனையோ வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கட்டுங்க, வீட்டுக்குள்ளனா சண்டை சச்சரவு வரும் தான் போகும் தான். ஆனாலும் அடுத்தவன் வந்து ஒரு கேள்வி கேட்டா முதல் ஆளு அண்ணனை பத்தி கேட்டா தம்பி நிப்பா, தம்பிய பத்தி கேட்டா அண்ணன் வந்து நிப்பா. ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்குண்டா, நீ யாரும் வந்து கேட்கறதுக்கு நிக்க மாட்டாங்களாங்க? இந்த ஒரு வானத்தை போலன்னு ஒரு படம் வந்திருந்தது முன்னாடி, நடிகர் விஜயகாந்த் நடிச்சது. எல்லா அண்ணன் தம்பிகளும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க, அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஆசையா இருக்கும். அதுல வந்து 2வது தம்பி வந்து அப்படியே கூச்சப்படுவான், ரொம்ப அண்ணிய பாக்கிறதுக்கே வெக்கப்படுவான். லிவிங்ஸ்டன் தான் நடிச்சிருப்பாரு தம்பி ரோல்ல, ரொம்ப வெக்கப்படுவாரு. அப்போ அண்ணிய வந்து மீனா நடிச்சிருப்பாங்க, பரிமாறிட்டு இருப்பாங்க. வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு போகும்போது, நீங்க ஏன் அண்ணின்னு நினைக்கிறீங்க, அண்ணன்ல ஒரு பாதி நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு கூச்சம் வராது, அம்மா மாதிரி ஞாபகம் வரும்னு சொல்லுவ பாருங்க. இது சினிமால வேணா வசனமா காட்டுவாங்க, ஆனா ஒவ்வொரு வீட்லயுமே அண்ணன் தம்பி இந்த கூட்டு குடும்பத்துல இருக்க உறவுகளும் இப்படித்தானங்க இருக்காங்க. மகிழ்ச்சிங்கிறது இதுதானே மகிழ்ச்சிங்கிறது. மகிழ்ச்சின்னா நீங்க ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்காதீங்க, அமைதியா அந்தந்த உறவுகளை மதிச்சு நடக்கிறதுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தானே. பாடும் பறவை கூட்டங்களே
பணம் காசு கொடுத்து வாங்க முடியுங்களா? ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், அந்த வீட்டுல வந்து கிரானைட்டால இழைச்சிருக்கலாம், பல கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள மனுஷங்க 4 பேரோட பேச்சு சத்தமோ சிரிப்பு சத்தமோ கேட்கலன்னு வைங்களேன், அதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. ஆனா ஒரு குடிசை வீடு கூட மனுஷங்களாம் இப்ப நம்ம டிவியில பாக்குறோம், சென்னையில இருந்து 10 லட்சம் பேர் காலியாகி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக எல்லாம் ஓடுறாங்க? சென்னையில வேற வழி இல்ல, பொழப்ப தேடி போயிருக்காங்க, தேவைக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்ம சொந்த பந்தங்கள்ட்ட தான்டா இருக்குன்னு அத்தனை பேர் ஊரை நோக்கி ஓடி வராங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அந்த மகிழ்ச்சிங்கிறது சொந்த பந்தங்கள் வீடுகள்ல தானங்க இருக்கு. அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தும். இந்த மனோரமா நடிச்ச படம், அந்த பாண்டவர் பூமிங்கிற அதுல அப்படியே மொத்த குடும்பமா இருப்பாங்க, ரொம்ப சாதாரண வீட்டுல இருப்பாங்க அவங்க. ஆனா அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்குமே நான் பாக்குறேங்க, இந்த நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க வீடுகள்ல எல்லாம் இல்லாத சந்தோஷம் தோட்டத்துக்கு நடுவுல சொந்தமா கூட இருக்காதுங்க, நிலம் குத்தகைக்கு எடுத்தா இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, அதுல ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, உண்மையா கஷ்டம்தான். ஆனா அந்த மனிதர்களோடு இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் இருக்கு பாருங்க, சொந்தங்களோடு இருக்கிற நெருக்கம்ங்கிறது, இந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் பணக்கார வீடுகள்ல நம்ம ஒருபோதும் பார்க்கவே முடியாதுங்க. ஆகவே அதனால பணம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவோம்னா ஏழைன்னு சொல்லுவோம். பணம் காசு இல்லைன்னா அதோட முடிச்சு போயிருமா, காசு பணம் இல்லப்பா அவன் ஒரு ஏழைப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா சொந்த பந்தங்களும் உறவுகளும் இல்லைன்னா அந்த வீட்டுல வாழக்கூடிய அந்த தனி மனிதனுக்கு பேர் அனாதைன்னு பேருங்க. ஒரு மனிதன் ஏழையாக இருக்க வேண்டுமா அனாதையாக உணர வேண்டுமா என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். இவர்களை வேறு அனாதைகள் என்று சொல்லிவிட்டார்கள். அனாதை ஆனந்தன் அவர்களே வாருங்கள். கோவை தனபால் அவர்களே உங்கள் திறமையை காட்டுங்கள். நாங்கள் அனாதைகள் இல்லை, ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை காட்டுங்கள். நடுவர் அவர்களே, இன்னும் இப்படி சோகமா பேசுறீங்களே? சக்கரை கொஞ்சம் இறங்கிருச்சுங்க. சக்கரை இறங்கி போச்சுங்களா? மாப்பிள்ளைகளை டீ கொடுத்தாங்க. சரிங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காருக்குள்ள நீங்க அடையா ஆனந்தனேன்னு கூப்பிட்டு உங்களுக்கு பணம் நறுக்குனே வாங்கிட்டாரு. நல்லா பேசு. பணம் வாங்காம போறது இல்லைங்க, பட் இருந்தாலும் பேச முடியாதாட்டா இருக்குது. சரிங்க. மாப்பிள்ளைகள் 25 வருஷம் சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால அடுத்த வருஷம் 26வது வருஷம் வந்து சேர்த்து பேசிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, குளிரும் கொஞ்சம் விடவிடன்னு இருக்குது. ஆனா அதை ஆயிட்டீங்க போலதான் இருக்குது. அதனால நடுவர் உள்ளிட்ட எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த ஆண்டு நான் சிறப்பாக பேசுவேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்னை விட வெக்கம் கட்ட போய் தமிழ்நாட்டில் எவனுமே இருக்க மாட்டேன். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தொட்டியபாளைய மக்கள் மட்டும்தான் இந்த குளிரிலும் கூட உங்கள் இசை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். எப்படி கொஞ்சம் எனக்கு சூடு ஏத்துறீங்க. நடுவர் அவர்களே, அற்புதமான கூட்டம். உண்மையில இது சாதாரண கூட்டம் இல்லை. நீங்க பாருங்க, அங்கங்க சாமியான அடிச்சு அப்படியே திரண்டு இருக்குது. தொட்டியம்பாளையத்தில் இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நிச்சயமா நான் நினைச்சும் கூட பார்க்கல. ஆனாலும் நடுவர் அவர்களே, இந்த மாசத்துல நான் சந்திச்ச மிகப்பெரிய கூட்டத்துல இது 2வது பெரிய கூட்டம். அருமை அருமை. அப்ப உங்களுக்கு முதல் பெரிய கூட்டம் எதுன்னு சந்தேகம் வந்திருக்கும். வந்துடுதுங்க. போன வாரம் என் பொண்டாட்டி என்ன துரத்தி துரத்தி அடிக்கும் போது எங்க வீதியில் குடிச்சு பாருங்க கூட்டம். நீங்க பின்னாடிதான் துரத்தி பார்த்திருக்கீங்களா? ஒரு நாளாவது
மனைவி வந்த பிறகுதான் நம்மளுக்கு அடையாளம் கிடைக்கும். நாங்க எனக்கு முன்னால பேசின குருநானம்பிங்க போன வாரம் நல்லா கிடைச்சிருச்சு சார் எங்க வீதியில. இவ்வளவு நாள் பட்டிமன்றம் 1000 பட்டிமன்றம் பேசி கூட கிடைக்காத அடையாளம் போன வாரம் துரத்தி அடிக்கும் போது எனக்கு நல்ல அடையாளம் கிடைச்சிருச்சு. நல்ல வேலை நல்ல அடையாளமா பண்ணா முட்டா அது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன். அடிச்ச அடிப்புழுவில எங்க காட்ட முடியாத ஆயிடுச்சு. அதையும் சொல்லுங்க. அற்புதமான பொங்கல் விழாவை தொடர்ந்து இந்த கிராமத்தில் 25 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இளம் புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தார் அத்தனை பேரையும் உள்ளிட்ட ஊர் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்த நதுரையை தொடங்குகின்றனர். நடுவர் அவர்களே, மன நிறைவு மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மன நிறைவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி கிடைக்கும். எனக்கு பட்டிமன்றம் பேசினா நல்ல மன நிறைவு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா இந்த பட்டிமன்றம் பேசணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவு அப்படிங்கிறது இந்த பரம் திரும்பி இவங்க 3 பேர்த்துக்கிட்ட கேட்காதீங்க. அந்த பரம் திரும்பி எங்க 3 பேர்த்துக்கிட்ட இல்ல, பசங்க உட்காந்து போறாங்க பாருங்க மாப்பிள்ளைங்க, அவளை கேளுங்க பட்டிமன்றத்தோட செலவு எவ்வளவுன்னு தெரியும். பட்டிமன்றத்தில் நம்மளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கிடைச்சிருக்குன்னா எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. வந்துட்டு எங்களை வந்துட்டு 2 பேரும் உமா அக்காவும் குருநானாம்பி வந்து பணப்பேயி ஏடிஎம் வாசல் இறக்கி விட்டுருவேன், அங்க இறக்கி விட்டுருவேன், இங்க இறக்கி விட்டுருவேன். நான் கேட்கிறேன், நீங்க 2 பேரும் எதுக்குமா வந்தீங்க தொட்டியம்பாளையத்துக்கு? சாக்கடைக்கெல்லாம் ஓடுறதில்ல, சுத்தம் பண்றதுக்கு வந்தீங்களா 2 பேருமே? மேடை ஏறியாச்சு, உனக்கு வெக்கம் நீ பேசுறதுக்கு முழுசு 5 பேர் புக்காடு இருக்கு. 2 பேரும் பேசினா பட்டிமன்றம் கிடைக்கும். 2 பேரும் பேக் தூக்கி போட்டு தோல்ல வந்திருக்கிறாங்க. இங்க வந்துட்டு பணப்பேய்க ஏடிஎம் வாசல்ல இருக்கிறீங்க, என்ன கதை கூட போறீங்க? இன்னொரு அம்மா பாருங்க, 2 பேரும் பேக் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எங்கோட தனியா ஸ்பெஷலா பட்டாசு வெடிக்கு வந்தது பாருங்க, பாட்டிலோட இல்ல வாட்டர் பாட்டிலோட. சரி எனக்கு இந்த விறுவிறுப்புக்கு அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. மாப்பிள்ளையா எங்க அத்தை பேசுது நம்பி அதை நம்பி ஏதாவது குறைச்சிடாதீங்க. பேசுனது இல்ல பெரிய விவரம் இது மாதிரி இருக்கிறோம். நடுவரவில்லை, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. துட்டு லேதுன்னா ஒகிட்டி லேது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல என்ன போயிட்டு இதுல வந்துட்டு அதை பேசி இதை பேசி என்னென்ன பேசினாங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா பணம் ஆகுமா? எங்க அக்கா கவிதாயினி கேட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா பணத்தை கொண்டு போன சொர்க்கம் திறந்துருமா? சொர்க்கத்துக்கு போகணும்னா திறக்குமா தெரியாது. சொர்க்க வாசல் வேன் வேணும்னா 3000 ரூபாய் வேணும்னா, செத்து போயிட்டா சொர்க்க வாசல் வேன் வரணும் 3000 ரூபாய் இருந்தா தான் வேன் வரு. இல்லாட்ட ஒத்தப்பாடை கட்டிட்டு இழுத்துட்டு போயிருவாங்க வீதியில. சும்மா வந்துட்டு மைக் கிடைச்சது உனக்கு பார்த்து உங்களுக்கு அடுத்தது எங்க அத்தை வந்து அத்தை ஊருக்கே அத்தையா ஊருக்கே பட்டிமன்றம் பேச்சாலும் பரவாயில்ல, ஊருக்கே அத்தை என்னைக்கு அர்த்தம்? எல்லாம் எங்க போய் எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், மனைவி வந்த பிறகுதான் எல்லாம் நடக்குது. உண்மையை சொல்றீங்க. எங்க அணித்தலைவர் அழகா சொன்னார் இல்ல, கொண்டாடி வந்தவர் எத்தனை பொள்ளாச்சியிலிருந்து வர்றக்குள்ள 108 போனாயாச்சு. எங்க போயிட்டீங்க, ஏது போயிட்டீங்க? இருந்தாலும் வேட்டைக்கே போய்க்கிறாப்புல, இல்ல வேற எங்காவது போய்க்கிறாப்புல, பட்டிமன்றம் பேசத்தான் வந்திருக்கிறாப்புல. அதுக்கு சொன்ன மாதிரி குருநானகி சொன்ன மாதிரி 70 82 ஆகி போச்சு. 80 வருஷமா புருஷன் எங்க போவான்னு கொண்டாடி தெரியாதுங்களா கிழமைக்கு? அதே இடத்துக்கு 37 தடவை போன் பண்ணி எங்க போய் நான் வேணும்னு எதுவுமே இல்லைங்க. ஒரு வேளை எங்காவது இருந்துட்டீங்கன்னு வைங்க. நல்ல நம்பிக்கை இல்லாத நமக்கு 82 வயசாச்சு. உண்மை 80லயே இருக்காதீங்க. இல்ல நான் கேக்குறேன், அணித்தலைவர் பாருங்க, அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னா நான் கேக்குறேன், எனக்கு 52 ஆச்சு, என் பொண்ணாடி நம்புவாளா? தொட்டிபாளையத்தில் இருக்கிற பூரா மாமச்சல் சகோதரர் எல்லாரும் தான் எங்க பங்கு பங்காளி எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், மேடை ஏறினா தான் சத்தமா பேசுவேன். வீட்டுல நான் பேசவே மாட்டேனுங்க. நான் பேசிக்க பேச்சாளர் ஆனது காரணமே வீட்டுல அமைதியா இருந்து டாக்டர் சொன்னார், இப்படி அமைதியா இருந்தா உனக்கு வெடிச்சு போயிருடா மண்டை, பேசி தொலைனாரு. எங்க போய் பேசுறது? பட்டிமன்றத்தில் பேசி பழகிட்டு நானு. பரம்பரை பேச்சாளர் கிடையாது. கல்யாணம் மூக்கிற வரைக்கும் ஒரு மேடை கூட சத்தியமே இருந்து கிடையாது. அவ பேசி பேசி கேட்டு கேட்டு அது எங்க கொட்டுறது தெரியாம மேடை கிடைச்சு கொட்டுங்க. சத்தியமா சொல்றேன், மேடை ஏறின பேசி வீட்டுல போகணும்
எல்லா பசங்களும் இப்ப பூரா எப்படி கெட்டப்பா இருக்கிறாங்க. செட்டப் வந்துட்டு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எதுவும் பேச மாட்டேங்க. உண்மை சொல்லுங்க. அதுவும் அதிகமா இந்த 10-12 வருஷமா பட்டிமன்றத்தில் பேசி டாக்டர் சொன்னாரு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா போய் சேர்ந்துருவி ஐயானாரு. இப்ப என்ன பண்ற தொழிலே பேசுற தொழிலாச்சானே, ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்து பேச்சாலும் பேசாம ரெஸ்ட் எடுத்து அப்புறம் எப்படி போட போடு, அதனால என்ன பண்றது தெரியல. நீ பேசாம இருக்கோம். நான் ஒரு முடிவு பண்ணேன், சரி வாரத்துல ஒரு நாள் மௌனம் இருந்துக்கலாம், பேசாம இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என்ன பண்ண, சனிக்கிழமை நாள் மௌனம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நாள் மௌனம் இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டுங்க. இதே நேரத்துக்கு சனிக்கிழமை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா பட்டிமன்றம் பேச நான் வரமாட்டேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சனிக்கிழமை நாள் வரமாட்டேன். மௌனம் வருது காலையில எந்திரிச்சுன்னா பேச மாட்டேன். எம்பொண்டாடி சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த உழவர் சந்தைக்கு பேக் தூக்கிட்டு காய்கறி வாங்க புறப்படுவான். புறப்படும் போது கம்முன்னு போக மாட்டான். எங்கூட சொல்லுவாதா பசுத்தொட்டில் மூழ்கினா வீட்டுக்குள்ள நாய் பூந்தாலும் கூட தெரியாது, நடவி கொஞ்சம் எட்டிப்பாருன்னா. நான் தான் பேச மாட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு. போனவன் நம்புவாளுங்களா? எந்த காலத்துல நம்ம நம்பிக்கிற சனிக்கிழமை நம்பருக்கு பக்கத்து வீட்டுல எங்க மாமியா இருக்கிற போய் அம்மா கூட சொல்லிட்டு போயிட்டாப்ல, இந்தாங்க மாப்பிள புஸ்தகத்தில் மூழ்கினா ஒன்னும் தெரியாதுங்க, நீ போய் கொஞ்சம் வீட்டை எட்டி பார்த்துட்டு போயிடும் மாமியா கூட சொல்லிட்டு போயிட்டாப்ல. போன உடனே எங்க வீட்டு வேலைக்காரியமா அவசர அவசரம் ஒடியாந்துச்சு. அந்த மாளுக்கு வீட்டுல சனி ஞாயிறு பசங்க போல லீவ்ல இருப்பாங்க, ஏதோ வேலை இருக்கு மேல வேலை செஞ்சுக்கலாம், லேட் ஆகி போச்சு. நானு ராமாயணம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அம்மா பார்த்துட்டு ஐயோ சார் படிச்சுட்டு இருக்கிறாரு, மேடம் காப்பி கொடுத்தாங்களா இல்லையா தெரியல, வந்தா திட்டுவாங்களேன்னு அவசர அவசரமா சமையல் கட்டுக்கு போனா குக்கர் எடுத்து வச்சா பால் எடுத்து ஊத்துனாப்புல மூடுனாப்புல. அதுக்குள்ள அங்கிருந்து சமையல் கட்ட பாத்ரூம் எட்டி பாத்துக்கிற வாஷிங் மிஷின் மேல எல்லாம் துணிகள் போட்டுட்டு இருக்கிறா. ஐயோ நினைச்சு வைக்காம போயிட்டாங்க, மேடம் வந்தா சத்தம் போடுவாங்களேன்னு அங்க ஓடிக்கிறான். அங்க ஓடி போய் துணிமணிகளை எடுத்து வைக்கிறக்குள்ள இங்க குக்கர் விசில் சத்துக்கு வீன்னு அடிச்சிருக்குது. ஒடியாந்து இருக்கிறா. நான் தான் பார்க்க மாட்டேன் என்ன நடந்தாலுமே, நான் தான் புஸ்தகத்தில் மூழ்கிட்டு இருக்கிறேன். உனி பாத்ரூம்ல ராமாயணத்துல மூழ்கிட்டீங்க. ஆமாங்க, வனவாசத்துலீங்களா? பாத்ரூம்ல சோப்பு வலி கூட்டுதோ இல்ல சமையல் கட்டுல என்ன வலி கூட்டுதோ தெரியல. ஐயோ நான் நடுவரையில நந்தா வேறையும் இன்னொருத்தம் போட்டு அடி விழுந்தாள். படிக்கிறது ராமாயணம். உடனே ஓடுனீங்களா? மனசு கேட்காம நான் புஸ்தகத்தை கீழே கூட வைக்கலீங்க, ஓடுனேன். அந்த பாரத ராஜா படத்துல யார் மாறா ஓயோண்டு வந்த விழுந்துட்டா. ஒரு தோல் மேல வேலை. நீங்க கம்மன இருங்க. நீங்க இந்த தோல்ல வேலைக்காரி இந்த கையில ராமாயண புஸ்தகம். இந்த நேரம் பார்த்து எங்க மாமியா வந்து தலைவாசல் இப்படி நிக்கும். வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம். அப்படி ஆயி போச்சுங்க கதை. அப்படித்தானுங்க. நின்ன கம்மன் இருந்தா பரவாயில்ல நடுவர் அவர்களே. இல்ல உங்களை மாதிரி பாடி இல்ல இப்ப நல்லா தான் நிக்கிறீங்க. இல்ல உங்களை பாடி இருந்தாலும் பரவாயில்ல. நின்ன கம்மன் இருக்காம மாப்பிள்ளை எத்தனை நாளா நடக்குதுங்கோனா. நான் சொன்ன சனிக்கிழமை நடக்குது. இத்தனை பேர் சிரிக்கிறது பார்த்தா எங்க மாமியார் விட மோசமா நீங்க நினைச்சு சிரிப்பீங்களாட்டா இருக்கு. நடுவர்ல உறவு என்பது நம்மளுக்கு மகிழ்ச்சி தரவன, எரிச்சலை கொடுக்க கூடாது. கேட்கிற பொறக்கிறக்க இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க, ஆஸ்பத்திரியில எத்தனை செலவாகுதுன்னு பாருங்க. ஒரு குழந்தைய அப்படி எடுத்து கையில ஏந்தோன்னு வைங்க, அந்த வெள்ளை துண்டு வெட்டியில இல்ல பழைய சீலையிலயே வாங்கி குழந்தை ஏந்தோன்னு வச்சுங்க, 2 லட்சம் முழுங்கிட்டு தான் பிறக்குது. 2 லட்சம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதுங்க. ஆம்பளை பொம்பளையும் இருந்தா குழந்தை பிறக்காது, 2 லட்சம் இருந்தா தான் குழந்தை பிறக்கு. நினைச்சுங்க முதல்ல. பிறந்து வளர்ந்து நீங்க சொன்னீங்களா கல்யாணத்துக்கு போது ரிசப்ஷன் நிக்கிறாங்க. உங்களுக்கு வருத்தம், கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் நிக்கிறாங்களாமா. உங்க வயசுல நிக்க முடியலன்னு கம்மன் இருக்க வேண்டியது தானே. அதே இந்துட்டு போகுது ரிசப்ஷன்ல மட்டும் நிக்கிறது இல்ல மாமா. 15 நாளைக்கு முன்னாடி ப்ரீ ஷூட் கொடைக்கானல் ஊட்டி போறாங்க. இப்படி படுத்துட்டு எடுக்கிறாங்க, அப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்க, இப்படி எடுக்கிறாங்க. பில்லு கொடுக்கற 3.5 லட்சம் கொடுக்கறேன் போட்டாக்குறாரு. 3.5 லட்சம் போட்டாக்கு மட்டும் செலவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி சுத்தமா முழுங்கினாத்த கல்யாணம் நடக்குது. 1 கோடி முழுங்கி கல்யாணம் நடக்குது. 2 லட்சத்தை முழுங்கினா குழந்தை பிறக்குது. 10-15 லட்சம் இருந்தா படிக்க வைக்க முடியுது. கடைசியில 300-3000 ரூபாய் கொடுத்தாத்தான் என்ன ஊர்தி வருதுங்க. சொர்க்க ஊர்தி, சொர்க்க ரதம் வருது. ரதம் தினம் தினம் உன்முகம் நினைவு மலருது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம். தினம் தினம் உன்முகம் நினைவு மலருது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம். என்னை நீயும் அறிவாய், உன்னை நானும் அறிவேன்.
உங்களுக்கு ஆட்டம் வருதுன்னா அப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு ஆட்டம் வந்திருக்கு. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுகமில்லை, என்றவரை வாழ்ந்து விட்டேன், மனதினிலே சாந்தி இல்லை, தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கென்று இனிமேல் யார் கூறு, தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கென்று இனிமேல் யார் கூறு, நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. நல்லா டி ராஜேந்தர் பாட்டு அருமையா பாடுறீங்க நடுவர். ஞாயிற்கு பிறகு திங்களே பிறந்தாச்சு பொங்கலும் இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு அவர் பேர். அதாவது காதலிக்கிறதுக்கும் கூட பணம் வேணும். நானும் எங்க உமக்கா சொன்ன மாதிரி கவிதையா பொழிஞ்சா காதல் வரும் நினைச்சிட்டு நானும் பேசினேன். உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட வேண்டும்னு. அவ சொன்னா சாப்பிட பிளேட் வாங்குறது கூட வக்கில உங்களை காதலாடான்னு கிளம்பிட்டான். சார் ஒவ்வொரு இடத்திலையும் பணம் வேணுங்க. பணம் இல்லாம முடியுமா நான் கேக்குறேன். இன்னைக்கு சராசரி பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா தான் டாடி, அப்படி இல்லைன்னா கேடி. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இவங்க 3 பேர் வந்து பேசுறாங்க, ஒண்ணுமே வேண்டியது இல்லை. தயவு செய்து என் தம்பி அழகா சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், முத்தரப்பு சொன்னார், யாரும் கையெழுத்து போட்டுறாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் தயவு செய்து மனசுல வச்சுங்க. பட்டிமன்றத்துக்கு அப்பால் சொல்றேன். நானும் 2 பிள்ளை பெத்தவன் தான். நானே எங்க அப்பனாத்தாளுக்கு மகன் தான். பாசம்ங்கிறது ஒரு லெவல் இருக்கும். ஆனால் அவன் தம்பி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாரு, நீங்க அஸ்தி கரைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் ஆஸ்தியை சேர்த்து வச்சிருந்தால் தான் உங்கள் அஸ்தியை கரைக்கப்படும் சூழ்நிலையில் இருக்கிற நம்ம. செத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போட்டு பெத்த பிள்ளையாகட்டும், அவளுக்கு நம்ம கொண்டா போறோம், யாரும் கொண்டு போறது இல்ல. ஆனால் இருக்கிற வரைக்கும் தேவை. வந்து அவங்க சொல்லுவாங்க பட்டினத்தாரு யாரு எல்லாம் சொல்லுவாங்க, போகும்போது யாரும் ஒண்ணும் கொண்டு போறது இல்ல. இருக்கிற வரைக்கும் என்ன, இருக்கிற வரைக்கும் என்ன, இல்லாலும் மதியால், ஈன்றெடுத்த தாயும் மதியால், செல்லாத அவன் வாய் சொன்னாங்க. சார் பணம் இல்லைன்னா உலகத்துல நீங்க யாருக்குமே மரியாதை கிடையாது சார். நீங்க உலக போர், முதல் உலக போர், 2வது உலக போர் நடந்துட்டு இருக்குது. லண்டன்ல வின்சன் சர்ச்சில் வானொலியில பேச போறாரு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இங்கிலாந்தினுடைய பிரதமர் பேச போறாரு, மாறு வேஷத்துல போறாரு. முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கு, இருட்டுல போறாரு. ஒரு டாக்ஸிக்காரர் கூப்பிடுறாரு, தம்பி ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வர முடியுமா? 10 பவுண்ட் கொடுக்குறேன். நோ ஐ காண்ட் அப்படிங்கிறாரு இங்கிலீஷ் லண்டன்ல. ஏப்பா என்னால வர முடியாது. ஏப்பா வர முடியாது? எங்க நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு வானொலியில் பேசுறாரு, இன்னும் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல பேச போறாரு, நான் கேட்கணும், வர முடியாது போ அப்படின்னாரு. வின்சன் சர்ச்சில் அசந்து போயிட்டாரு. அப்படியா பாக்குறாரு, 10 பவுண்டுல இருந்தா 100 பவுண்டு வரையா அப்படிங்கிறாரு. வர சார் அப்படிங்கிறாரு. என்னையா உங்க பிரதமர் பேசலையா? அவன் கிடக்குறான், அவன் மைக் கிடைச்சா பேசிட்டே கிடப்பாப்ல, அவனுக்கு என்ன வேலை, நடந்து போடா அப்படின்னாப்ல. சிரிப்பதற்காக சொல்லி இது நடந்த நிகழ்வு, வரலாற்று பதிவு. பணம் இருந்து சொன்னால் பிரதமர் இல்ல, யார வேணாலும் தூக்கி எறியலாம். பணம் இல்லாம முடியுமா? பள்ளிக்கூடம், பிரைவேட் காலேஜ் இன்னைக்கெல்லாம் நீங்க போற பசங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்துல பயங்கரமா வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாக்குவாதம் நடக்குது. ஸ்டூடெண்ட் சொல்றவள, சார் மிரட்ட வேலை வச்சுக்காதீங்க, 2 லட்சம் டொனேஷன் கொடுத்து இந்த காலேஜ்ல சேர்ந்துக்கிற ஜாக்கிரதை. வாத்தியார் திருன்னு முடிச்சாரு, பலார் நிறைஞ்சாரு. நீ 2 லட்சம் கொடுத்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்கிற, நான் 5 லட்சம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன்டா நாயனாரு. 2ஐயும் பார்த்துட்டு இந்த பிரின்சிபாலுக்கு விடவடன் ஆகி போச்சு. வந்து 2 பேருக்கு பலார்னு விட்டாரு. நான் 25 லட்சம் கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா பிரின்சிபால, நீங்க 2 பேரும் விளையாடி என் பேர் கெடுக்கிறீங்களா? சார் இன்னைக்கு காலேஜ்ல அட்மிஷன்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து போஸ்டிங் வரைக்கும் பணம் இல்லைன்னா ஒன்னும் நடக்க முடியாது. இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க 3 பேரும் மைக் கிடைச்சதுன்னு. சொன்னார் இல்ல எங்க அணித்தலைவர், இதுக்கெல்லாம் என்ன செலவு போடியும் வச்சுக்கிறல்ல, வயசுக்கு வந்து போன சமன் சீர் மாதிரி எங்க மாமனுக்கு போட்டு சேரு பாத்தீங்க இல்ல? இல்லைங்க, அப்படிக்கும் நான் நினைக்கல. இன்னொன்னு பக்கத்துல இதே மாதிரி ஒண்ணு போட்டு ஜோடி யாராவது கோந்துதான் நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது? இந்த சேருக்கு ரேட் என்னங்கறத யோசனை பண்ணி பாருங்க, பந்தலுக்கு என்னங்கறத யோசனை பண்ணி பாருங்க. சார் குடிக்கிற தண்ணி நீ யோசனை பண்ணி பாருங்க.
முக்கி குடிச்சு 3 பாட்டில் தீர்த்து போட்டாங்க 3 பேரும். எனக்கு முன்னாடி பேசின பிள்ளைகள் குருநா நம்பிக்கை கோயம்புத்தூர்ல இருந்து தான் வர்றேன். நானும் வந்தேன். நான் தொண்டாமுத்தூர்ல இருந்து வந்தேன். அந்த அம்மா ஓனாப்பழத்துல இருந்து வந்தது. வரும்போது எங்க அக்கா கொண்டு வந்து பாட்டில் பெருசா அது மாதிரி கொண்டு வர வேண்டியது தானே. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே தனபால் தண்ணி தவிக்குது, பனிகாலத்திலயும் வெயில் உடுக்குது, தண்ணி தவிக்குதுன்னு நான் புரிஞ்சுட்டேன். 1 லிட்டர் பாட்டில் 25 ரூபா கொடுத்து கொண்டு வந்து வாங்கிக்கொண்டு மலம் கழட்டி ஊத்துச்சு. கார் எங்க உமாக்கா கார் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஊத்திட்டு முழிச்சுது. இப்படி எட்டி பார்த்தது, என்ன காண சேஞ்ச் இருந்த ஒரு 2 ரூபா கிடைக்குமா அப்படின்னு. எதுக்குன்னா யூரினாமா. நல்லா கேட்டுக்குங்க, 25 ரூபா தண்ணி பாட்டில். கோயம்புத்தூர் மாநகராட்சியில கட்டண கழிப்பிடத்துக்கு 5 ரூபா. 30 ரூபா கொடுத்தவன எனக்கு வலிக்குமா? ஓசூல் போன எங்க அக்கா குருநாயகருக்கு வலிக்குமா? நான் கேக்குறேன். யோசனை பண்ணி பார்க்கணுங்க. இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வரணும்னா 30 ரூபா தேவைப்படுற இந்த உலகத்துல பணமே வேண்டியது இல்ல, உறவுகள் இருந்தா போதும்னு சொன்னா எப்படி மகிழ முடியும் நான் கேக்குறேன். சார், மகிழ்ச்சி என்பது உறவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? போனா குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாலும் கூட ஏத்துக்கல. நானால பட்டிமன்றம் முடிச்சு போறனுங்க. இந்த பனிகாலத்துல வீட்டுல போனா பொண்டாட்டி அம்மாளும் சரியான சண்டை, சூச்சகட்ட சண்டை. என் பொண்டாட்டி சொல்றேன்டா கோத்தாலோடையும் குடுத்தனம் பண்ணு, நான் எங்க அப்பனை விட்டு கிளம்புறேன் அப்படின்னா. எங்க அம்மாவை ஒரு முறைச்சேன். எங்க அம்மா சொன்ன மகராசிய பொண்டாட்டி பிள்ளையோட பொலசாமி, நான் இங்கேயே காசி ராமேஸ்வரம் போறேன் அப்படின்னாப்ல. நான் ஒரே வார்த்தை தான் சொன்ன நடுவர்ல, 2 பேரும் கிளம்புங்க, வீட்டுல வேலைக்காரி இருக்குன்னாப்ல. கப்பன் அடங்கிட்டாங்க. நீங்க சிரிக்கிறது பார்த்தா எனக்கும் வேலைக்காரிக்கு வேணுமோ அப்படியெல்லாம் இல்ல. மிரட்டுறதுக்கு இதெல்லாம் உண்மையாலுமே உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்காங்களா? நடுவரவர்ல நீங்க தப்பா நினைக்க, இதெல்லாம் மிரட்டுறதுக்கு ஒரு மந்திரங்க தான். அப்படி? ஆமா. இது எத்தனை நாளைக்கு நடக்குங்க? எத்தனை நாளைக்கு இதா? ஒரு நாள் போறேன் அதே மாதிரி சண்டை, நான் இந்த பட்டிமன்றத்தில் பேசுற மாதிரி கத்திட்டு எல்லாம் கிடக்கூடாது, நான் எங்க அப்பனோட கிளம்புறேன் அப்படின்னாப்ல. நானும் ஒரு நாளைக்கு தைரியமா கிளம்பிட்டேன். கிளம்பணும்னு சூட்கேஸ் எடுத்தாலுங்க, துணிமணி எல்லாம் எடுத்து உள்ள போட்டாப்புல, எல்லாம் இழுத்து போட்டு கிளம்பிட்டாளுங்க. எனக்கு அப்செட் ஆகி போச்சு. என்னடா புள்ள 2 வயசுக்கு வந்துருச்சு, இந்நேரம் பார்த்து பொண்டாட்டிய வீட்டுக்கு முடிக்கி விட்டான பெரிய பிரச்சனையாகுமே, 4 பேர் என்னமா தப்பா பேசுவாங்களே, நம்ம என்ன பண்றதுன்ட்டு அப்செட் ஆயிட்டுங்க. செல்போன் எடுத்துட்டு மன்னிப்பே கேட்டுக்கலாம். பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்ட பெண்ணு தப்பு, அதை யாருக்கும் தெரியாம தானே கேட்கறேன்ட்டு எடுத்து 98940733 மெயின் கேட் திறக்கிற சத்தம் கேட்டு இரும்பு கேட்டு எட்டி பாக்குற அதே போன சூட் கேஸோட திரும்பி வந்துட்டு இருந்தாப்ல. கிரிப் ஆயிட்டேன். நம்பர் அழிச்சு போட்டு கம்முன்னு எழுத்துட்டு அப்படியே வந்து மெயின் ரோட் திறந்தா. என்னடே என்ன உங்க அப்பனோடு போறேன்னு போன, அப்புறம் எப்படி வந்தேன் உங்களோட சண்டை போட்டு எங்க அப்பன் வீட்டுக்கு போனங்களா? அங்க எங்க அம்மா எங்க அப்பன் கூட சண்டை போட்டு அவிய அப்பன் வீட்டுக்கு போயிட்டானுங்க. எங்க மாமியா 35 வருஷமா எப்படி பருப்பு கிடைச்சிருப்பான்னு பாருங்க. நடுவரவில் வீட்டுக்கு வீடு வாசப்படி. உறவுகள் என்னமோ கல்யாணம் முடிச்சிட்டோ, என்னமோ தாய் தப்பேன் என்ன நான் கேக்குறேன். தாயினுடைய உறவு பெருசுதான். பேசினா 10 நிமிஷம் 20 நிமிஷம் தாயினோட பேசலாம். இந்த தாயினுடைய உறவு மனைவியின் ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுதுங்கிறத மட்டும் எல்லாரும் யோசனை பண்ணா போதும். கல்யாணமான ஆம்பளைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடினா எத்தனை பக்கம் இடி ஆம்பளைக்குன்னு தெரியுமா? பொண்டாட்டி ஒரு பக்கம் இடிப்பா, பிள்ளை ஒரு பக்கம் இடிப்பா, அம்மா ஒரு பக்கம் இடிப்பா. எத்தனை கஷ்டம்ங்க. தாயாவா இருக்கிறா? நான் கேக்குறேன், ஒண்ணு தாங்க முடியாதுங்க. புறப்படுறதுங்க. நான் வெள்ளிக்கிழமை கோணியம் கோயிலுக்கு புறப்படலாம்னு புறப்படுறேன், வண்டி எடுக்கிறேன். ஏனுங்க மாமா நானும் பண்றேங்க அப்படின்னா. நான் சொன்னேன், எங்கடி போறேன்? நான் கோயிலுக்கு தான் போறேன், சினிமாக்கா கூப்பிட்டு போவேன், வந்துடுறேன். உள்ள துணிமணி மாத்து போனோம். உள்ள போய் சீடை மாத்திரக்கு போனாலுங்க. நான் வண்டியை தொடச்சிட்டு ரெடியா இருக்கிறேன். எங்க அம்மா திண்ணையில் உட்காந்துக்கு சொன்னா, சாமி பார்த்து பதனமா போயிட்டு வா சாமி, கோயம்புத்தூர்ல எல்லாம் பூரா பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் குளிது கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னான். நல்லா கேட்டுங்க, சொன்னது இந்த வார்த்தை, பொய்யெல்லாம் சொல்லல. வீட்டுல துணி மாத்திட்டு வந்தவோ ஸ்கூட்டர் ஏறும் போதே என்ன சொன்னாலும் உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாலுங்க, என்னமோ முணுமுணுத்தாளேன்னா. ஒன்னும் சொல்ல ஏறடின ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்குறன்னா முதுகு ஒரு சொரன்னா அடி என்னோன்னு உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாலுங்கண்ணா. நான் சொன்னேன், எங்க அம்மா ஒன்னும் சொல்ல, வண்டி வாசல் எல்லாம் மோசமா இருக்கு, ரோடு வாசல் எல்லாம் மோசமா இருக்குன்னு சொன்னாலும் ஒழுக்குமாறுன்னு. நல்ல ரோடு பிளைனா கிடைச்சுன்னா ஒரு முறுக்குறனுங்க அவளும் சொன்னா மரியாதை அந்த போய் சாக்கடையில் விழுந்துட்டேன். என்ற போதா நேரம் பாருங்க, நான் சாக்கடையில் கிடக்குற, அவசியமா தார் ரோட்டில் கிடக்குறான். மாமா மாமான்னு கத்துனா. சரி, கட்டுன புருஷன் காத்துறா, சிரமத்தில் இருக்கிறாளே, உறவு பலிக்குதுன்னு நினைச்சாடி என்னோட மாமான உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னான்னு கேட்டா பாருங்க. நடுவரில் உறவுகள் இந்த லட்சணத்தினால் இருக்கும். பணம் இருந்தால் தான் மரியாதை எல்லா இடத்திலுமே இருக்கும். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிற நேரம் காரணமாக சொல்லுங்க. நம்முடைய தேசியத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு போராடியவர்கள் எத்தனையோ தலைவர்கள் மத்தியிலே வாகு சிதம்பரனாரும் இருந்தார். கப்பலோட்டிய தமிழர்னு அவருக்கு பேரு.
சுயமாக கப்பலை வாங்கி வெள்ளைக்காரருக்கு போட்டியாக கப்பலோட்டிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இலங்கைக்கு சென்னையிலிருந்து கப்பல் விட்டார், வெள்ளைக்காரனும் கப்பல் விட்டார். 8 அணா அதுக்கு சார்ஜ். அந்த காலத்துல கப்பலோட்டிய தமிழரும் 8 அணாக்கு விட்டாரு. கூட்டம் வரல, 4 அணாவா மாத்தினாரு. 4 அணாவும் மாத்தணும்னா கப்பலோட்டிய தமிழருக்கு கூட்டம் நிறைய வந்துச்சு. வெள்ளைக்காரன் பார்த்தான், 2 அணாவா மாத்தினான். சத்தியமா சொல்ற, 2 அணாவுக்கு வெள்ளைக்கார சார்ஜ் குறைச்ச உடனே நம் சுதந்திர போராட்ட வீரர் நமக்காக பாடுபடுகிறார் என்ற சிந்தனை இன்றி 2 ரூபாய்க்கு 2 அணாக்கு யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு போடான்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லோரும் வெள்ளைக்காரனுடைய கப்பலுக்கு சென்று விட்டு வஉசியினுடைய கப்பலை மூழ்கடித்தது வெள்ளைக்காரன் அல்ல, பணம் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம்தான் அவரை மூழ்கடித்தது என்ற சிந்தனையோடு நான் நிறைவு செய்கின்றேன். பணம் என்று சொன்னால் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம்தான் மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்ட்டாங்க. இப்ப அடுத்தது எப்படி வந்து பாய்வாங்கன்னு பாப்போம்ங்க. வாங்க, மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய கொங்கு செல்வி நம்முடைய அருமைக்குரிய சாந்தாமணி அவர்கள் எப்படி பாய்கிறார் என்பதை பார்ப்போம். வெள்ளி விழாவோடு பொங்கல் விழாவையும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளம்புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தை சார்ந்த என்னுடைய உறவின் முறைகளை, பாங்கறிந்து பட்டிமண்டபத்தில் ஏறி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, சிறப்பானதொரு இசையை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இசை வல்லுநர்களே, கொட்டுகின்ற பணியிலும் கூட எங்களுடைய சூடான வாதாட்டங்களை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களே, அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனைங்க? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லை இல்லைங்க. அந்த 3 பேருக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு தானுங்க. ஒரு நல்ல நாள்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்கன்னு பார்த்தா 3 பேர் வந்து சாவு, பாடகட்டு, சவப்பெட்டி, சொர்க்கரதம். என்ன பேச்சு நான் கேட்கிறேன்? ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல வார்த்தை பேச வச்சுதான் உங்க பணம். பணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? பணம் நடுவர் அவர்களே, நாங்க பணம் வேண்டாம்னு சொல்லல. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த வஉசி கப்பலை கவுத்தன்னாங்க. வர்றோம், நீ ஒவ்வொன்னாதானே நானும் வர்றோன்னு. வாங்க வாங்க, ஒவ்வொன்னாதானே வந்திருக்கிறாங்க, அப்புறம் நானும் ஒவ்வொன்னாதானே வர முடியும். தாவி குதிச்சா வருவேன். இல்ல பணம் வேண்டாம் பணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா 3 பேரு அப்படின்னாரு. நடுவரவர்களே, நாங்க பணம் வேண்டான்னு பேசுறதுக்கு வரல. பணம் வேணும் தான், ஆனா பந்தங்களை எல்லாம் உடைக்கின்ற பணம் வேண்டான்னு தான் பேச வந்திருக்கிறோம். உறவுகளை எல்லாம் சிதற வைக்கக்கூடிய பணம் வேண்டான்னு தான் பேச வந்திருக்கிறோம். அதுல என் தம்பி பாருங்க, அந்த தனபாலி தனம் ஒட்டி இருக்குது. இல்லப்பா, அவர்ல இருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கு. அணித்தலைவர் வந்தாரு, இங்க இருந்து ஆரம்பிங்க. இல்ல அவரை விட்டுறலான்னு தான் நினைச்சேன் இன்னைக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. அவருக்கு 82 வயசுன்னு வேற சொல்லி அவருக்கு இன்னும் சுகர் அதிகமா இருக்கு. சுரேந்திரனுக்கு நீங்க என்ன வேணாம்னு சொல்லுங்க, ஏத்துக்குவார். வயசை பத்தி சொன்னா அவர் அவ்வளவு டென்ஷன் ஆயிருவார். என் புள்ள சின்ன பிள்ளையா இருக்கையில ஒரு மேடையில பார்த்து தாத்தான்னு சொன்னாரு. தாங்க முடியாம கொதிச்சாரு. என்ன பார்த்து தாத்தான்ட்டா, என்ன பார்த்து அப்படிப்பட்ட மனுஷன். நீங்க எப்படிங்கிறீங்க? சுரேந்திர ஐயாவை பார்க்கும்போது எனக்கு சுராங்கனி பாக்குற மாதிரி இருக்குது. அவர் வந்தாரு, அணித்தலைவர். நடுவர்களே, எங்களை பெத்தவங்க இந்த ஊருக்கு எங்களை அறிமுகப்படுத்துற வகையில ஒரு பேர் வச்சிருக்காங்க, சாந்தாமணி, உமா மகேஸ்வரி, குரு ஞானாம்பிகா. எப்படி பெயர் வச்சிருக்காங்க? அந்த மனுஷன் வந்து என்ன பேர் வச்சாங்க எங்களுக்கு?
ஆரவள்ளி, சூரவள்ளி, அலங்காரவள்ளி, சேலை கட்டின சுனாமி, ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி, எத்தனை பேர் சொன்னாரு. கொண்டை ஓட்ட கொரோனா, கொண்ட புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கொண்ட ஓட்ட கொரோனா. அதுக்கு வேற ஒரு கவிதை வேற சொன்னாரு. என்னமோ குண்டூசி இல்லாமையும் கூட கொண்ட ஓடுவாங்களா, இத்தனை சொன்னார்ல. எங்க 2 சகோதரியும் பேசுனாங்கல்ல. ஒருத்தராவது ஏ வேட்டி கட்டிய வேதாளமே, ஏ சட்டை போட்ட சனியனே, ஏ பனியன் போட்ட பைத்தியமே, ஏ பேண்ட் போட்ட பேக்கே, ஏ துண்டு போட்ட துப்பு கெட்டதே ஏனுங்க நான் துண்டு போட்டிருக்கேங்க. நடுவர் அவர்களே, தீர்ப்பு எங்களுக்கு வரலைன்னா அது உங்களுக்கும் பொருந்தும். ஏதாச்சும் நாங்க மேடையில சொன்னோமா? அதுல வேற தொடங்கும் போதே உங்களுக்கு பழந்தானையா வேணும், பழந்தானே வேணும். தொடங்கும் போது எப்படி தொடங்கி இருக்கணும்? என் தம்பி வந்து தொடங்குறான். இளம் புயல் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தை சார்ந்த என்னுடைய மாம மச்சனுகளே, ஊர் பெரியோர்களே, எதுக்கு சொல்ற? சொல்ல வேண்டியதானே. 2000 ரூபாய் நோட்டே, 500 ரூபாய் நோட்டே, உனக்கு வணக்கத்தை சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே. எல்லாம் உறவுகளை சொல்லி தொடங்கிறது. அப்புறம் வந்து என்ன சொல்றது? உறவு சரியில்லை, உறவு சரியில்லை. அதுல ஒண்ணு சொன்னா பாருங்க. போன வாரம் 2 பெரிய கூட்டமாமா. ஒண்ணு இங்க இருக்கிற கூட்டம், இன்னொன்னு என் மனைவி துரத்தி அடிச்சாலே அந்த கூட்டம்னு. ஏன் துரத்தி அடிச்சா அதை சொன்னியா? நீயே கூடவே வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டு நீ கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற. நடுவர் அவர்களே, போன வாரம் தான் கண்ணாடி போட்டான். 10 நாளைக்கு முன்னால கண்ணு சரியா தெரியறது இல்லைன்னா பாருங்க, சுகர் அவனுக்கு ரொம்ப அதிகம். இங்க பாருங்க, இப்ப முக்காடும் போட்டாங்க. முக்காடும் போட்டுட்டான். சுகர் ரொம்ப அதிகம். கண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. எங்க ஊர்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். போகும்போது மனைவி கூட வந்தா. மருத்துவர் எல்லாம் பார்த்துட்டு கண்ணாடி போட்டுக்குங்கன்னு சொன்னா, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்குங்க. கண்ணாடி வாங்க போறதுக்கு போக வேண்டியதான, கூட கூப்பிட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னுமா. போனா கண்ணாடி வாங்கினா, போட்டுட்டு வந்தா. வந்து கதவை தட்டுனா. அந்த அம்மனி கதவை தர, மாமனுக்கு கண்ணாடி எப்படின்னு கேட்டா. அந்த அம்மா சொல்லிச்சு, மாமனுக்கு கண்ணாடி எல்லாம் சூப்பரா தான் இருக்குது, ஆனா ஊடு ஒன்று இல்ல பக்கத்து ஊடு வந்துச்சு. அப்புறம் துரத்தி அடிக்காம என்ன பண்ணுவா? ஓ அப்படிங்களா? உண்மை, உண்மையெல்லாம் மறைச்சிருவேன் அப்படின்னு ஊரே சேர்ந்து அடிக்கும். அப்புறம் அடிப்பாங்கல்ல. அதான் பெரிய கூட்டம் கூடிடுச்சு. என்னமா வந்து கதை விட்டுட்டு போறான். வீட்டுல பேசுறதே இல்லையாமா. வீட்டுல எல்லாம் நான் மூச்சே விடுறது இல்ல, பேசுறதே இல்லை. வீட்டுல நீ எப்படி பேசுவ? 14 வருஷமா வீட்டோட மாப்பிளையா வந்து உட்கார்ந்து இருக்கிற. அப்படியா? இல்ல, 14 வருஷமா வீட்டோட மாப்பிளையா வந்து உட்கார்ந்துட்டு வெக்கங்கட்ட பைய நீ மேடையில வந்து என்ன சொல்லுவ? பேசுறதே இல்லைன்னு. இல்ல, நான் 4 வார்த்தையே நல்லா பேசணும்னு நல்லாவே கேளுங்க. என்ன ஆட்டம் அளப்பற. கோயில் பெண்களோட பக்தியை எவ்வளவு கேவலப்படுத்துற இந்த மனுஷன். கோயிலுக்கு போனா பெண்களுக்கு எங்க பக்தி வருமோ அங்க வராதான். கோயிலுக்கு போனா அர்ச்சனை ஐயர் கொடுக்கிற அந்த குங்குமம் தின்னூரை வாங்கி இற்றைக்கும் 7 விரவிக்கு இந்த லட்சவாயனை போயா. ஒரு விரவியில் உங்களை கட்டிட்டு நாங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுல 7 விரவிக்கு இந்த மூஞ்சி, 7 விரவிக்கு இந்த மூஞ்சி வேணும். நான் கூட வேண்டிய சாமி கேட்டா. நடுவர் அவர்களே சொன்னாங்கல்ல, வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயில்ல எலும்பு சம்பளத்தை அறுத்து விளக்கு போட்டா நல்ல புருஷன் வருவா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாடு நம்பி அதே வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயில போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து விளக்கு போட்டேன். ராகு காலத்துல போட சொன்னாங்க. ராகு காலத்துல போட்டோம். அந்த ராகு காலமே எங்களுக்கு வாழ்க்கை துணையா வந்து மாறி இருக்குது. அதை நாங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றோமா இல்லையா? இதுல என்ன 7 பிறவி வேணும் நான் கேக்குறேன். சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் பாருங்க. அவங்க எடுத்துட்டு போய் கர்ப்பகரகத்துக்கு பின்னால நின்று இற்றைக்கு 7 பிறவிக்கு இந்த இழிச்சுவாயனே வரணும்னு வைப்பாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி அவரை பார்த்து கேக்குறேங்க. கோயிலுக்கு நீங்க பக்தி செலுத்தத்தானே வந்தீங்க. கோயிலுக்கு பக்தி செலுத்த வந்த உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தாலியில பொட்டு குங்குமம் வைக்கிறது எப்படி தெரிஞ்சது? அப்ப நீங்க அங்க போய் குடிச்சு பார்த்துட்டு வந்து இங்க கும்மி அடிப்பீங்க. அதை நாங்க கேட்டுட்டு போவோமா? புரியுதுங்க. ஒரு பேச்சு ஒரு அளவு வேண்டாங்களா? அடுத்தது
என் மாப்பிள்ள கவி பாரதி 3 பேரையும் வச்சுதான் செய்ய போறேன். கவி பாரதி வந்து அத்தனை குலதெய்வத்தையும் பாடுன. அந்த குலதெய்வம் யாருங்கிற சொன்னையா நீயே? நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க அன்னைக்கெல்லாம் பாருங்க 8 பிள்ளை இருப்பாங்க, 10 பிள்ளை இருப்பாங்க. அதுல முதல் பிள்ளை தாங்க அடுத்த தாய். முதல் ஆம்பளை பையனா இருந்து அந்த பையன் தாங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தந்த. ஏன்னா இவங்க காடு கழனிக்கு வேலைக்கு போயிருவாங்க. அந்த மூத்த பிள்ளை பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி மற்ற குழந்தைகளை அந்த பிள்ளைகள் தாங்க வளர்த்து அதுகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த பெண்ணோ அல்லது மூத்த பையனோ கல்யாணம் இல்லாமலே அவன் இறந்து போனான்னா அவன் தாங்க நம்முடைய குலதெய்வம். அந்த பெண்ணு தாங்க நம்முடைய குலதெய்வம். அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் குலதெய்வம் நம்முடைய மூத்த சகோதரி மூத்த சகோதரன் உறவுகள் தானங்க. அந்த இடமா குலதெய்வத்தை பாடிட்டா மட்டும் போதுமா? இவ்வளவு பேசுறேன்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்கிறேன். வேண்டாப்பா, மனைவிங்கிற உறவு வேண்டாம். அதுல ஒண்ணு சொன்னாரு பாருங்க, பாட்டு வேற பாடிட்டாரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாடிட்டு இந்த மனைவிங்கிற உறவு வந்த பிறகு உறவுகளை எல்லாம் பிரிச்சிடுதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது குறிப்பா என்ன சொல்றாரு, தலையண மந்திரம்ங்கிறாரு. நான் ஒரே வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறேன், தலையனுக்குள்ள பஞ்சு இருக்குது, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க தலைக்குள்ள என்ன மசாலாவாயா இருக்குது? நாங்க சொன்ன ஏயா கேக்குறீங்க? என் குடும்பத்தை விட்டு நான் வரமாட்டேன், தனி கொடுத்து நான் வரமாட்டேன். நீங்க அங்க ஸ்டெடியா நிக்க முடியல, இங்க வந்து பெண்களை குற்றம் சொல்லிட்டு போவீங்களா நான் கேக்குறேன். அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு? இவங்க எப்பவுமே இந்த குசு குசு தானே பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பேச்சுன்னு கேக்குறேன் நான். குசலம் தான் நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே. பெண்ணுங்கிற அந்த மனைவிங்கிற உறவோ அம்மாங்கிற உறவோ அல்லது அக்கா தங்கச்சிங்கிற உறவோ அல்லது மகள்ங்கிற ஒரு உறவு இல்லைன்னு வைங்க, ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமாயா? சொல்லுங்க, உங்க காசை வச்சு ஒரு நாள் பொழப்பத்தை நடத்த முடியுமா? முடியுனா சொல்லுங்க. இனிமேல் நாங்க மேடையிலேயே பேசல. நடுவர் அவர்களே, போன வாரம் எனக்கு அவருக்கு சண்டை, பயங்கர சண்டையாயிடுது. மேடையில பேசுற மாதிரியே நீ வீட்டுக்குள்ள பேசுற, கிளம்புங்க அம்மா வீட்டுக்குன்னாரு. சரின்னு பார்த்த நிகழ்ச்சியும் இல்ல, பொட்டி தூக்கிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் தானுங்க போன் வருது. என்ன நான் சொன்னேன், நீ வாட்டுக்கு போயிட்ட, என்ன பிரச்சனைங்க? இல்ல கடையில சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுல வயிற்றுலையும் ஒட்டுல போயிட்டே இருக்குது, எப்ப வருவேன்? நான் சொன்ன 10 நாள் எல்லாம் வரமாட்டேனுங்க. ஐயோ சாமி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னால தாங்காது சாமி, கிளம்பி வான்னு. எப்படி கிளம்பி வந்தாலும் மத்தியானம் தாங்க வருவேன். காலையில சோத்துக்கு என்ன பண்றதுன்னாரு. கடையில சாப்பிடுங்க. ஐயோ நீ கடையில சாப்பிட்டா நான் செத்து போயிருவேன், கிளம்பி வான்னாரு. பார்த்தேன், சரி ஒண்ணு பண்ணுங்க, நான் வந்து சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிரு. இட்லிக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊத்துங்க, இட்லி பொடி இருக்குது, எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு இட்லி ஊத்த தெரியாதே. 33 வருஷம் பொழைச்சிருக்கிற நடுவர் அவர்களே, இட்லி ஊத்த தெரியல. நீ போன கட் பண்ணாத. சரி நான் சொல்ற, மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி சட்டை எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊத்துங்க, ஊத்திட்டேன். தட்டத்தை எடுங்க, எடுத்துட்டேன். மாவை ஊத்துங்க, ஊத்திட்டு ஒழுகுது. ஏங்க இட்லி துணி போட்டீங்களா? நீ சொல்லவே இல்லையே. எனக்கு போடுங்க இட்லி துணிய போட்டுட்டேன். மாவு ஊத்தியாச்சு. நல்லா மூடி வைங்க குப்புன்னு. 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுதுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன நடுவர் அவர்களே. 10 நிமிஷம் கழிச்சு போன் வருது, ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வரல. ஐயோ அந்த ஆவி வர்றப்பல எல்லாராவி போயிருமாட்டிருக்குது, ஆவியே வரலன்னாரு. அடுப்பு பத்த வச்சீங்களானே? நீ சொல்லவே இல்லை. ஒரு நாள் உறவுகள் இல்லைன்னு சொன்னா பொழப்பத்தை நடத்த முடியாது. எத்தனை நாளைக்கு கடையில போய் சாப்பிட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு உங்க காசை வச்சு கடையில சாப்பிடுவீங்க? கூழே குடிச்சாலும் நடுவர்களே, அருகில் இருந்து உறவுகள் பாசத்தோடு கொடுக்கும் போது அது தேவாமிர்தத்தை விட உயர்வானதா இருக்குமே ஒழிய, நீங்க காசு கொடுத்து பெரிய 5 ஸ்டார்லயே போய் சாப்பிட்டு அது ஒண்ணு பயன் இருக்காது. அந்த நம்ம பேசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல எனக்கு ரொம்ப வருத்தம். அது டாக்டர் குருநானாம்பிகை, டாக்டரேட் படிச்சிருக்குது, முனைவர் குருநானாம்பிகை. என்னமோ தண்ணியே கொண்டு வரலையாமா, அது காரில் 5 லிட்டர் கேனை வச்சுட்டு இருக்குது அந்த புள்ள. இவர் என்னமோ 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுத்தானா? இதெல்லாம் ஒரு பேச்சா? அவருக்கு அடிக்கடி தண்ணி ஞாபகம் இல்ல, 3க்குமே தண்ணி ஞாபகம் தான். ஐயோ
ஏங்க ஒரு யதார்த்தத்தை பேசணும் நடுவர் அவர்களே. நானு இப்படி கேக்குறேன், இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணத்தினுடைய ஆசையினால உறவுகள் எல்லாம் சிதறி போயிருக்குதுங்கிற வருத்தத்துல நாங்க நிக்கிறோம். கஷ்டப்பட்டு ஒரு அப்ப தம் பையனை படிக்க வைக்கிறானுங்க வக்கீலுக்கு. ஆனா முதல் கேஸ் போடுறா, சொத்தை பிரிச்சு குடுறேன்னு சொல்லி முதல் கேஸ் அப்ப மேல போடுறானா இல்லையா? அப்ப இந்த பணம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா நான் கேக்குறேன். காமராஜர் சொன்னாருங்க, சொத்து சேர்த்து வச்சு உன் பிள்ளைய ஊனமாக்காத, உன் பிள்ளை ஊனமா இருந்தா மட்டும் சொத்து சேர்த்து வையே, சேர்த்து வச்சு உன் பிள்ளைகளை ஊனமாக்காதேன்னு சொல்லி கர்ம வீரர் காமராஜர் சொன்னாருன்னா அதத்தான் நாங்க சொல்றோம். காசு காசுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, உறவுகளை நீங்க சிதறடிக்காதீங்க. இப்ப நான் கேக்குற தனபால், உனக்கு வசதி இருக்குது அதனால பிரச்சனை இல்ல. அவன் கல்யாணம் பண்ணுனதெல்லாம் எவ்வளவு அழகா சொன்னான் பாத்தீங்களா? அவன் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணா. நடுவர் அவர்களே, லட்ச லட்சமா செலவு பண்ணா, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறான். நான் அப்படியே பாலிசங்க சொல்லிட்டு போயிட்டான். நான் கேக்குற, நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளம் என்ன தனபாடு? மருதாணி விழான்னு ஒண்ண வச்சானுங்க, 3 லட்சம் செலவு. அத சொல்லல அந்த பையன். மருதாணி விழான்னு ஒண்ணு வச்சு 3 லட்சம் செலவு பண்ணி, இது வடநாட்டு கலாச்சாரம். வடநாட்டு கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்து நீங்க உள்ள இறக்கிட்டு ஒரு மக்களை கூப்பிட்டியா? மக்களை கூப்பிட்டியா நான் கேக்குறேன். யாரையோ கூப்பிட்ட, மக்களை கூப்பிட்டியாடா? உறவுகளை விட்டு போட்டு வந்துட்டு நான் அத்தனை செலவு பண்றேன், இத்தனை செலவு பண்றேன், அது காசு வேணும், இது காசு வேணும், ஆஸ்பத்திரியில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு காசு வேணும். ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போன ஆகாதா? போன ஆகாதாட நான் கேக்குறேன். ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா இன்னைக்கு? அப்ப உங்களுக்கு கௌரவமும் வேணும். எங்க குழந்தை பிறந்துச்சு? கோவை மெடிக்கல்ல. எங்க குழந்தை பிறந்தது? பிஹெச்ல. சொல்லணும், உங்களுக்கு கௌரவம் வேணும். அதுக்காக நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? குழந்தை பெத்துக்கிறதுக்கு காசு வேணும். இதத்தான நாங்களும் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப, கத்தி கத்தி எனக்கு தொண்டையே போயிடுச்சு. 15 நாளா கத்திட்டு கிடக்குறேன். 15 நாளா மேடையில கத்திட்டு கிடக்குறேன். அப்புறம் அதை எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க என்ன பேச? உறவுக்கு என்னங்க வலிமை? நடுவரவுல எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க, ஒட்டு உறவு கிடையாது. சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி யாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வின்னு சொல்லி ஒட்டு உறவு இல்லைங்க. ஒரு நாள் வந்து சொல்றாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு பயம். அந்த ஆணழகன், அந்த பேரழகன், இந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஒரு ஏக்கம் வருதுங்க. அந்த நாடு வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யாரு என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ள? என் அப்பத்தா காமிச்சது அங்க வேற ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ள. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்சமடம், நானும் பயர்ப்புங்க, நானும் பெண் தானே. ஞாபகப்படுத்தல, நீங்க அத்தை அத்தை அத்தைன்னு ஊரே சொல்லுது. இது எங்க போய் முடியுமோ தெரியலன்னு தம்பி சொன்னா. அத்தனை பொறாமையில. ஏன்னா அவன் யாரு எதுவும் சொல்லல. இதுல என்ன எல்லாம் என்ற உறவுகள் கூட கூப்பிட்டு வந்ததுல தாங்க முடியல, பொறாமையில எல்லாரும் அத்தைங்கிறாங்க. எங்க போயிட முடியும்? நல்ல வேலை பொண்ணு இல்ல குடுக்கறக்கு. இல்ல என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? நானும் ஒரு பெண் அப்படின்னீங்க. சரி, நிமிந்து பார்க்க முடியலைங்க நடுவர் அவர்களே. ஓரக்கண்ணால பார்த்தேன், இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச. 13 அமாவாசைய வடிகட்டின ஒரு கலரு. எங்க அப்பத்தா இந்த கருவாயின நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுதாங்க உறவுக்கு இருக்கிற வலிமை. எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னார், உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறான், சபையில அவனுக்குன்னு ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தாத, தலையாட்டி வை. அவளேன்ற தலையை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிடுதுங்க. அந்த வீட்டுக்கு போனா பேரிடி காத்துட்டு இருக்குது.
என்ன தெரியுமா? அன்னைக்கெல்லாம் நடுவர் அவர்களே உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏக்கராக்கு ஏக்கராக்கும் பொண்ணு பாக்கல, சொத்துக்கும் சொத்துக்கும் பாக்கல, வீட்டுக்கு வீட்டுக்கு என வைக்கல. பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை வச்சுதான் பொண்ணு கொடுத்தாங்க. எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க அப்படிதான் நம்பணும். இது ஏதோ துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடுன பரம்பரை நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ அனுப்பிச்சுட்டா. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட ஒரு சத்தம், கொரட்ட சத்தங்க. தூங்க முடியல அந்த வீட்டுல. அப்பத்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்பத்தா ஏனுங்க கொரட்ட ஓடுறாரு. அப்பத்தா கொரட்டை எத்தனை ஹெச்பிங்க? 1.5 HP. 1.5 HP. போக மாட்டேன். அப்பத்தா எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொன்னா, நீ அவகுதான் உனக்கு தெய்வம், அந்த வீடுதான் உனக்கு கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சுட்டு வாழுன்னு சொல்லி அன்னைக்கு அப்பத்தான் அனுப்பிச்சு வச்சா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றி கொண்டு வாழுகிற உறவு தாங்க நம்ம. எங்க வந்து காசு வந்துச்சு கேட்க இந்த சுரேந்திரன் சொல்றாரு, இளைஞர்களே கொஞ்ச நாள் பொறுங்கள், ஆத்திரம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். கல்யாணம் என்பது ஒரு டைட்டான பேண்ட். இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, 4 பிள்ளை பெத்துட்டாரு. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் பொறு தலைவன். எங்க வருத்தமும் அதுதான். இன்னைக்கெல்லாம் பண ஆசையினால நான் வருத்தத்தோடு சொல்றேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கண்டிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மாப்பிள்ளை பையனுக்கு 5 லட்சம் சம்பாத்தியம் இருக்கணும், 4 சக்கர வண்டி இருக்கணும், 3 பெட்ரூம் போட வீடு இருக்கணும், புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேரும் மட்டும் இருக்கணும், ஒத்த பையனும் கூட அந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல எங்க இளைஞர்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குதுங்கிற வருத்தத்துல நாங்க பேசிட்டு இருக்கிறோங்க. உங்களுடைய காசாசை எங்க கொண்டு போய் சேர்த்தி இருக்குது. வந்து 3 பேரும் பணம்னு பேசிக்கிட்டு. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, சொல்லுங்க, யாருங்க வந்து உங்களை கண்ணை தொடச்சு விடுவாங்க? இப்ப வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டைன்னு ஒரு கற்பனை பண்ணிக்குங்க. அந்த அம்மா சோத்தாக்கி வச்சுட்டு அந்த ஆளே போட்டு திங்கிட்டுன்னு போய் உட்கார்ந்துக்குது. வர்றாரு, அவளே சொல்லல நானே சாப்பிடவனு, அவரும் போறாரு. வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, ஓடி வரு, அப்பா கைய பிடிக்கும், வாப்பா நான் சோறு போடுற வாப்பா, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தட்டத்தை எடுத்து அந்த பிஞ்சு கையில சாப்பாட்டை எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு, அப்பா ஆ காட்டுப்பான்னு அந்த அப்பாவோட வாயில அந்த பெண் பிள்ளை ஊட்டி விடும் போது நடுவர் அவர்களே, அந்த தந்தையோட கண்ணுல கண்ணீர் வரு. என்ன நினைச்சு அழுவான் தெரியுமா? அத்தா, என்ற அம்மா செத்து போயிட்டான்னு நினைச்சேன் அத்தா, ஆனா என்னோட அம்மா ரூபத்துல நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் கண்களை கண்ணீர் விடுவாங்களே. அந்த பிள்ளை செல்வ உறவை நம்ம பேச முடியுமா? அந்த நம்ம பேசுன்னு பேசிட்டு இருக்கிறேன். இங்க அப்பாங்கிற உறவு என்ன சாதாரண உறவா நான் கேட்கிறேன். பணம்னு பேசுனீங்களே நடுவர் அவர்களே, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யற அப்பா சனிக்கிழமையான சம்பளத்தை வாங்குவாரு. என் பெரிய பையனுக்கு இது பிடிக்கும், என் சின்ன பிள்ளைக்கு இது பிடிக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாரு. பலகாரத்தை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளை எழுப்பம்மா அப்படின்னு எழுப்பி அது தூக்க கணக்கத்துல எந்திரிச்சு அந்த குழந்தைய உட்காரும் போது சாப்பிடுதங்கன்னு ஊட்டி விட்டுட்டு அது சாப்பிட்டு அப்படியே அங்க படுத்த உடனே அந்த வேலை செஞ்சு காப்பேர்னு அந்த கை இருக்குது பாருங்க, அந்த கையை வச்சு அந்த அப்பா அந்த பிள்ளைகளோட தலைய தடவி தரும்போது உலகத்திலே எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த காப்பேரிய தந்தையினுடைய கரங்கள் தருகிறது என்று சொன்னால் அந்த உறவு என்ன சாதாரண உறவா? இன்னுமா லேசா பேசிட்டு போயிட்டீங்க. இந்த உறவுன்னு அவ்வளவு எளிமையா போச்சு உங்களுக்கு. நான் கேட்கிறேன், நீங்க அம்மாங்கிற உறவு என்னங்க சாதாரண உறவுங்களா? சொன்னீங்களே நீங்க பிள்ளை பெக்கருக்கும் கூட 2 லட்சம் வேணும் நீங்களே. நடுவர் அவர்களே, இந்த மண்ணுல நடந்த சம்பவம் கற்பனையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. என்னமோ அவர் பெரிய எங்க போயிட்டாரு, வின்சென்ட் சர்ச்சில் போயிட்டாரு. இங்க என்ன கிழிச்சீங்க?
அதையதான் சொல்லுங்கடான்னா வின்சென்ட் சர்ச்சில் போயிட்டான். இங்க உதாரணம் காட்டுறதுக்கு இங்க ஒருத்தரும் கிடையாது. அமெரிக்காவில் போய் உதாரணம் கூப்பிட்டு வர்ற வரலாற்று பதிவாமா, நான் பொய் சொல்லவில்லை, வரலாற்று பதிவை சொல்லுகிறேன். இங்க நடந்ததை சொல்றேன், நான் நடந்ததை சொல்றேன். நான் நடுவர் அவர்களே 10 வருஷம் குழந்தை இல்லைங்க, 10 வருஷம் குழந்தை இல்ல, போகாத கோயில் இல்ல, ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல, எல்லாம் கை விரிச்சிட்டாங்க, குழந்தை இல்லைன்னு. ஆனா என்ன அதிசயம்ங்க, திடீர்னு அந்த அம்மா கர்ப்பமானாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. மருத்துவர் எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு சொன்னாரு, இரட்டை குழந்தை, 2 குழந்தை, கவனமா இருக்கணுமம்மா, கவனமா இருக்கணும். இந்த அம்மா அப்படியே தான் இருந்துச்சு. 7 மாசம் நடுவர் அவர்களே பிரசவ வலி வந்துடுது. மருத்துவமனைக்கு போனாங்க, மருத்துவர் பார்த்தாரு, இன்னொரு 10 நிமிஷத்துல குழந்தை பிறந்துருங்க. குழந்தை பிறந்துச்சுங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை உயிரோட இருந்துச்சு, ஆண் குழந்தை செத்தே பிறந்தது. வந்து சொன்னாங்க, அம்மா எங்கனால காப்பாற்ற முடியலமா, ஆண் குழந்தை செத்துதாம்மா பிறந்ததுன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, அப்படிங்களா, அந்த செத்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் ஆசதீர அழுதுக்கிறேங்கன்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா மார்புல போட்டு நடுவர் அவர்களே என்னென்னமோ சொல்லி அழுதுச்சுங்க. உனக்கு சேர்த்தி தாண்டா மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், உனக்கு சேர்த்தி தாண்டா எல்லா சாமிகிட்டையும் வேண்டுன, உனக்கு என்ன பேர் வைக்கணும், உனக்கு எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தோன்னு, இத்தனையும் இந்த தாய் நினைச்சு நினைச்சு செஞ்சனேடா, என்ன பார்க்காமையே போயிட்டியாடா. அட ஒரு நிமிஷம் மூஞ்சிய பார்த்து அடைச்சி நீதான் என்ற தாயான் காரி துப்பிட்டும் கூட போயிருக்கலாமே, ஏண்டா சாமி என்ன பார்க்காம போனேன்னு 1.5 மணி நேரம் நடுவர் அவர்களே மார்போட சேர்த்தி அழுன்னு அழுதுச்சு. என்ன அதிசயம் தெரியுங்களா, அந்த குழந்தைக்கு லேசா மூச்சு வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் டாக்டர் என் பிள்ளை பிழைச்சிட்டான் டாக்டர். அந்த அம்மா சொல்லிச்சு. டாக்டர் ஓடி வந்தாங்க, வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் 7 மணி நேரம் இன்குபேட்டர்ல வச்சாங்க. அந்த குழந்தை உயிர் பிழைத்தது நடுவர் அவர்களே. நாம நம்பிட்டு இருக்கிறோம், இறந்த சவத்திற்கு உயிர் தருகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு தான் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு தாய்க்கும் உயிர் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாயோட உறவு சாதாரண உறவா கேட்கிறேன் நானு. எல்லா இடங்களிலும் கடவுளை பார்க்க முடியாது என்பதற்காக தான் ஒவ்வொரு வீட்டிலும் தாய் படைக்கப்பட்டாள் சொன்னா அத நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ராமாயணம் படிச்ச கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் கவனிச்சீங்க, சொல்லும் போது சிரிச்சீங்க, சிரிச்சத அவன் நின்ன கோலத்தை பார்த்து சிரிச்சீங்க. மாமியா வந்து வாசலில் நிக்க அப்படி நின்னா, நல்ல வேலை இன்னைக்கு பேண்ட் போட்டு வந்துட்டான். நான் ஒவ்வொரு தடவையும் பயப்பேன், வேட்டியை கட்டிட்டு அப்படி நிப்பா, எங்காச்சும் அவந்துழுந்துருமோ நான் பயப்படுவேன். நல்ல வேலை இன்னைக்கு பேண்ட போட்டு வந்தா. நான் கேக்குறேன், சுகர் அதிகமா போச்சுன்னா பேச்சு சரியா வராது. உனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு, நீ என்ன சொன்ன, நேத்து சனிக்கிழமை கூப்பிட்டு இருந்தா நான் நிகழ்ச்சிக்கே வந்திருக்க மாட்டேன். நேத்து சனிக்கிழமையாடா, சனிக்கிழமையாடா நேத்து ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் கூட தெரியாம நீ வந்து பணம் படுத்துற பாடுங்க, பேசவே மாட்ட விரதம் இருக்கிறேன்னு. அப்படி எதுக்கு சொன்ன, அத்தை சனிக்கிழமை நடக்குதுன்னு ஏன் பேசுன, நீ விரதம் இருந்தவன் தானே. அப்ப ஒரு கொள்கையவே உன்னால காப்பாற்ற முடியல, அப்புறம் நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற. பிள்ளைங்க ஒரு வருத்தமா இருக்குதுங்க, ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னு வைங்க நடுவர் அவர்களே. இப்ப என் வீட்டுல எல்லாம் ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என் வீட்டுக்காரன் கையதான் பிடிப்பாரு. சாந்தி என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்கு, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்கு, என் கஷ்டம் நீங்கிறதுன்ற கையில தான் இருக்கு. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். கைய பார்த்தா 10 பவுன் வளையல் ஆட்டை போட்டுட்டு போயிருவாரு. கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்பாங்க, அதாங்க உறவு. ஒரு கஷ்டம்னு வந்தா கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்போம், காதுல இருக்கிறத கழட்டி கொடுப்போம். இன்னும் சில வீடுகள் எல்லாம் என் சகோதரிகள் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சக்கட்டை எடுத்து கட்டிட்டு தாலியும் கூட கழட்டி கொடுக்கறமா இல்லையா, கொடுக்கறமா இல்லையா ஐயா? அது யாரு செய்வா நான் கேட்பேன். அத்தனையும் கொடுத்துட்டு மூடியா நிப்ப நடுவர் அவர்களே. எங்க அம்மா வந்து அழுகிறா, உனக்கு எத்தனை நகடி போட்ட, 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியானா, கண்டசரம், கழுத்துக்கு 7 செயின், வைர மோதிரம், அவ்வளவும் போட்டனே, அத்தனையும் கொடுத்துட்டு இன்னைக்கு மூலியா நிக்கிறையன்னு எங்க அம்மா அழுவாளுங்க. இன்னைக்கு இந்த மண்ணுல ஒவ்வொரு உறவும் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடைச்சி வாய மூடு, நான் மூலியா நின்னாலு தாலியோட நிக்கிறேன்ல, மூலியா நின்னாலு
தாலியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க உறவுக்கு இருக்கிற அந்த வலிமை. காசு வனமாயா வந்து உட்கார்ந்துச்சு. நான் கேக்குறேன், எவ்வளவு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நடுவர் அவர்களே? சொல்லுங்க. உறவுக்கு மேலான ஒரு சிறப்பு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு கஷ்டம். நான் ஒண்ணு சொல்றேங்க, இப்படி அமெரிக்காவில பெரிய பெரிய வங்கி எல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போச்சுங்க. ஆனா இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. வீடுகளில பெண்கள் சேர்த்து வச்ச அந்த சிறுவாட்டு காசு தாங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே உயர்த்தியதுன்னு சொன்னா வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் பொறுப்பாளிங்க. அதுல இன்னொன்னு, ஊர் ஒற்றுமையா இருக்குது. அத வந்து கூறு போட்டுட்டு போறா என் நடுவுல உட்கார்ந்துக்கிற மாப்பிள்ள. என்ன சொல்றா? வயசானவங்களுக்கு அறிவுரை சொல்றானா, இங்க பாருங்க, சொத்தெல்லாம் இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க, எழுதிக்கு இது கொடுத்துறாதீங்க, கடைசியில அவங்க அம்போடு விட்டுட்டு போயிருவாங்க. நீ விட்ட கதையெல்லாம் இங்க எதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ அப்பனாத்தாவ அம்போன்னு விட்டுட்ட. அவன் சொன்னது எல்லாம் உண்மைதான். எல்லாம் அம்போன்னு விட்டு போட்டு வந்து நீ உட்கார்ந்து இருக்கிற. ஏன் அப்படி சொல்லி தர்ற? இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல. வாழ்க்கைனா நாள் இருக்கத்தான் செய்ய. கடைசி காலத்து வரைக்கும் யாரு பெத்த தாய்க்கு சோறு போடுறாங்க, பெத்த அப்பனுக்கு சோறு போடுறாங்கதான் அவங்கதான் வாழ்க்கையினுடைய முழு நிறைவை அடைவாங்க. கடைசி வரைக்கும் அப்பனாத்தா வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்பனாத்தா மாதிரி ஒரு உறவு இந்த உலகத்துல பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லுன்னு பார்த்தா, பத்திரமா வச்சுக்குங்க, கொடுக்காதீங்க, நீங்க கடைசி வச்சுட்டு என்னைய பண்ணுவாங்க. இது என்ன வெளிநாடா? நான் கேட்கிறேன். நம்ம நாட்டுல நடுவர் அவர்களே, உலகமே பார்த்து வியக்கிற வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை. கிளின்டன் கில்லாரி வந்தாங்க, எல்லாரும் ஓடி போய் கேட்டாங்க, எங்க நாட்டுக்கு வந்தீங்க, தஞ்சையை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, கங்கையை பார்த்தீங்க, எது பிடிச்சதுன்னு கேட்டதுக்கு அந்த கில்லாரி சொன்னாங்க, தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல, இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்க பணம் காசு கிடையாது, அதனாவும் வச்சுக்குங்க. வந்து என்ன வேணாலும் மேடை கிடைச்சிடுதுன்னா பேசிட்டு போறது. நடுவர் அவர்களே சொல்லுங்க, நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேங்க. எனக்கும் கொஞ்சம் பாடணும்னு ஆசைதானே, கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்ல, வாழ்க்கையினுடைய இன்பம் எங்க இருக்கு தெரியுங்களா? கேள்வி ஒரு கவிஞன் சொல்றா, ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியசைந்தாட பந்தலின்றி போகுமா, என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியசைந்தாட பந்தலின்றி போகுமா, ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகம் மாறாத இந்த உலகை ஆளுவோம், நாம் ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகம் மாறாத இந்த உலகை ஆளுவோம், ஆகா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க மகிழ்ச்சி. இதுல வந்து 5000 3000 அது யாரு வேணாலும் பேசுங்க. தம்பி தனபால் பேசினா நான் ஏத்துக்க மாட்டேன். நடுவர்களே 6 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட 3000 கடன் வாங்கினா, அதை வாங்கிட்டா. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். கடன் அன்பை முறிக்கும். ஆனாலும் 3000 கடன் வாங்கிட்டு இதுவரைக்கும் தரல. நானும் என்ன செய்யறதுன்னு தெரியல. தம்பியா போயிட்டா, நேரடியா கேட்க முடியல. ஒரு வள்ளுவர் அப்படியே துணை கூப்பிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனேன், நன்றி மறப்பது நன்றன்றுன்னு. உடனே பதில் வருது, நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. 3000 தொலைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். உங்க காசு ஆசை உறவுகளை பிரிக்குதுங்கிற வருத்தத்துலதான் நிக்கிறோம். ஒண்ணு இல்லைங்க நடுவர்களே, ஏத்தூட்ல வந்து ஒரு 5000 கடன் கேட்டா. நான் சொன்ன கடன் அன்பை முறுக்கி தரமாட்டேன்டானே. தந்தா தாங்க, தராட்டி போங்க, பக்கத்து வீட்டுல வாங்குறேன்னா. அட பக்கத்து வீட்டுக்கார அறுத்த கை சுண்ணாம்பு தர மாட்டான்டா, அவங்ககிட்ட எப்படிலாம் வாங்குவேன, வாங்குறனா இல்லையா பாருங்கன்னு போனா வாங்கினா நடுவர்களே. 5000 கொண்டுட்டு வந்தா, அட எப்படிடா வாங்கினேன்னு.
குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. குலதெய்வமே நீங்க தான் காலில் விழுந்த கொடுத்துட்டாருன்னு எனக்கு கோபம் வந்துச்சு. என்ற ஒரு 5000த்துக்காக போய் அடுத்தவங்க காலில் விழுந்திருக்கிற, நீ எல்லாம் மானம் உள்ள தமிழ்நாடான்னு கேட்ட. ஒத்த வார்த்தையில சொன்னான் பாருங்க, அட கம்முனு கடுங்கக்கா, 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தான் அவன் காலில் விழுந்திருக்கிறேன், அதை திருப்பி எங்கிட்ட இருந்து வாங்குறக்கு எத்தனை தடவை அவன் என்ற காலில் உழுக வைக்கிறேன் பாக்குறேன்னு சொன்னா, இந்த பணம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, இப்போ ஒண்ணு வேண்டாம், பணம்னு பேசுனீங்க, பேசிட்டு நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அண்ணன் திருவண்ணாமலை கிரிவலம் போயிடணும், போயிருவீங்களா? நீ கைலாச நாட்டுக்கு போயிருவீங்களா? குடும்பத்துக்குள்ளதான் போவீங்க, கதவை தட்டுவீங்க, உங்க மனைவி தான் கதவை திறந்து விடுவாங்க. அப்ப எதுக்கு இந்த உறவுகளை நீங்க இவ்வளவு குறை சொல்லிட்டு போறீங்க? நான் இப்படி முடிச்சறேன் நடுவர்களே. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரணும். நீங்க எவ்வளவு வேணாலும் காசு பணம் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள அம்மாங்கிற உறவு, அப்பாங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு, அக்கா தங்கச்சிங்கிற உறவு, நீங்க இப்படி காசு காசுன்னு பேசுறதுனாலங்க நீ பாருங்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 2050 இந்த உறவுகளே இல்லாம போயிருங்களாமா. உறவுகளே இல்லாம போற ஒரு காலமா மாறிட்டு இருக்குது. காசு காசுன்னு சொல்லாதீங்க, வாசனைங்கிறது ஒரு மணி நேரம் இருக்கு. வாழ்க்கையில உறவு என்பது உயிருள்ள வரை இருக்கும். அந்த உறவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தாய்மாமனை இணைச்சு வாழுங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க, ஒற்றுமையா வாழுங்க. இதுதாங்க நம்முடைய இந்தியாவினுடைய பலமே. வெளிநாடுகள் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்பா அம்மாவை அவங்க கடையில கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தணுங்கிற அவசியம் இல்ல, பிள்ளைகளோடு இருக்கணுங்கிற அவசியம் அங்கு இல்ல. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்ல. நம்முடைய இந்திய தேசத்துலதான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத உலகத்துக்கே ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை நாம தான் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அது உறவுகளுடைய வலிமையினால கிடைச்சதாங்கிறத தயவு செய்து 3 பேரும் புரிஞ்சுக்கிட்டு, இனிமேலாவது இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தா நாங்க வரமாட்டோம், காசு வேணும்னு பேச மாட்டோம், சொந்தம்னு தான் பேசுவோம்னு சொல்லி 3 பேர் இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு போங்கன்னு சொல்லி, நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சொல்லுங்க. தீர்ப்பு எங்க பக்கம் சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போனதையும் உங்க மனைவி கேட்பாங்க, எங்கீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னு. உடனே நீங்க இல்ல சொந்த பந்தம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தம்ம என்ன செய்வாங்க தெரியுங்களா? பாலும் பழமும் கைகளிலேந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயேன்னு உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. இல்லம்மா காசு பணம் தான் தீர்ப்பு சொன்னேன்னா, அரச்சலூர்லயே தின்ன வச்சு கட்டுன வீடு கட்டுனது நீங்க மட்டும்தான், வேற எங்கேயுமே தின்ன வச்சு வீடு கிடையாது. நடுவர் அவர்களே, காசு பணம் தான் சொன்னீங்கன்னா திண்ணையில படுப்பீங்க, வீட்டுக்குள்ள போகணுமா திண்ணையில படுக்கணுமா நீங்களே முடிவு செய்யுங்க. வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒரு சுத்து பேசிட்டாங்க, இன்னொரு சுத்து விடலாமுங்களா? 2 பக்கமே நல்லா பேசி போட்டாங்க. பனி வேற வாட்டிக்கிட்டு, கடும் குளிர் அப்படி தழுவிக்கிட்டு இருக்குது, போர்வு தழுவுற மாதிரி. இந்த நேரத்தில் சீக்கிரமா தீர்ப்பு சொல்லிடணும். இப்போ 2 பக்கம் நல்ல முறையில் பேசிட்டாங்க. இப்ப எனக்கு எந்த பக்கம் தீர்ப்பு சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க வேற தின்னதான்னு சொல்லிட்டாங்க, திண்ணைக்கு போறதுக்கு எங்காவது போயிடலாம். ஆனா இப்ப எனக்குள்ள மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, தீர்ப்பை அடுத்த வருஷம் தைப்பொங்கலுக்கு ஒத்தி வச்சிடலாங்களா? அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. 2 பேர் நல்லா பேசிருக்காங்க, நீங்க நல்லா ரசிச்சிருக்கிறீங்க. இப்ப என்னதான் தீர்ப்பு சொல்றது? பணம் இருந்தா கோடிய பணத்தை செலவு பண்ணி மாடி வீடு கட்டலாம். பணம் இல்லைன்னா முடியாதுங்க. இன்னைக்கு வீடு இருப்பிடம் முக்கியம். வீடு இல்லாம யாராவது வாழ முடியுங்களா? தேன் கூட்டு கூட ஒரு கூட அவசியம். ஆனா இன்னைக்கு மனுஷன் முதல்ல பாக்குறதே பார்த்தீங்கன்னா வீடு பெருசா இருக்கணும், இதைத்தான் முதல்ல பாக்குறாங்க. உறைவிடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. பெரிய வீடு கோடிக்கணக்கில் செலவு. அங்க கதவு வைக்கிறக்கே பாத்தீங்கன்னா பர்மாவிலிருந்து தேக்கு வருது, சாதாரணமான விஷயம் இல்லை. உள்ள இந்த பாறையெல்லாம் அறுத்துட்டு கிரைண்ட் போட்டு அப்படி வலிக்கிட்டு இருக்குது. உள்ள பளிங்கு கல் போட்டு கட்டுறாங்க இன்னைக்கெல்லாம்.
பாத்ரூம் அளவு கூட சில வீடு இருக்கிறது இல்லை நிறைய பக்கம், அந்த அளவுக்கு வீடு. நாய்க்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு மூலையில் ஒரு வீடு. நாய் எட்டி பார்க்குது, நாம போனோம்னா நாம தான் வெளி நாய் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெரிய வீட்டில் வசிக்கிறத இன்னைக்கு பெருமையா கருதுற காலம் ஆகிவிட்டது. யாராவது மறுக்க முடியுங்களா? சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. மறுக்க முடியுங்களா? முடியாது. அந்த வீட்டில் ஒரு ஓரமா கொல்லைப்புறத்துல பின்பக்கமா கொஞ்சம் மண் தரை, அந்த மண் தரையிலே சூரிய ஒளி படக்கூடிய அளவிலே ஒரு பழைய கீற்று கொட்டகை. அந்த கொட்டகையில ஒருத்தர் படுத்திருக்கிறார். பையனும் மருமகளும் மகனும் பேரம் பேத்தி எல்லாம் மாடி வீட்டில் படுத்திருக்காங்க சுகமா. ஆனா அந்த நாய்க்கு கூட 10 லட்ச ரூபா கூட வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பெத்த அப்பாவுக்கு பின்னாடி ஒரு மண் தரையில அந்த கீற்று கொட்டகை, பழைய கொட்டகை, அதில் தான் அவர் படுத்திருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில கயிறு இற்று போய் கிடக்கிறது, குழிகள் படுத்திருக்க மாதிரி தான் படுத்திருக்கார். எப்போ போவாருன்னு தெரியல, அதுக்குள்ள இந்த கயிறே போயிருச்சு. அவர் இறந்து போயிட்டார். ஒரு நாள் உறவினர்கள்லாம் வந்தார்கள், பாடையை கட்டி எடுத்தாங்க. பாடையை கட்டி எடுக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாடையோட கொண்டு போவாங்க அவர் பயன்படுத்தின பொருளை எல்லாம். பெரியவங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பிஞ்சு போன செருப்பு, பழைய போர்வை ஏதாவது இருந்தால் அந்த பாடையோட சுடுகாட்டுக்கே கொண்டு போயிடலாங்க, அப்படி தூக்கி போடுவாங்க. அவரு உயிரோடு இருக்கும்போது நாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல தட்டில் சோறு, நேரத்துக்கு நேரம் உணவு, வாரத்தில் 4 நாள் மாமிசம். இவருக்கு தான் மிச்சம் மீதி கொண்டாந்து சட்டி தான் வச்சிருப்பாங்க அந்த கீற்று கொட்டையில் ஒரு ஓரத்தில், சட்டியில் கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க. அது வேலைக்காரி தான் கொண்டாந்து போடுவா. இவர் வேணுங்கிறவோ எடுத்து தின்னுக்க வேண்டியதுதான். அப்போ அந்த சவத்தை எடுக்கிறாங்க, அந்த கீற்று கொட்டையில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு போய் அந்த பாடையில் விற்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் வரல, பையன் பார்த்து சொல்றாரு, அந்த சட்டி கொண்டாந்து வச்சிருங்கப்பாங்க அப்படிங்கிறாரு. அந்த சட்டி இப்போ எடுத்து வர போறாங்க. சட்டி ஒருத்தர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அந்த இறந்து போனவனுடைய பேரன் வந்து கையை தடுக்கிறான், இதை எடுக்காதீங்கன்னு. ஏப்பா இதெல்லாம் சுடுகாட்டு தான் கொண்டு போட்டுறணும். இல்லை, இதை எடுக்காதீங்க, இது அப்படியே இருக்கணும், இதை நான் கொண்டு பத்திரமா வீட்டுக்குள்ள வைக்க போறேன், நாளைக்கு எங்க அப்பனுக்கு இதைத்தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்டியை தூக்கின்னு வீட்டில் வச்சுட்டானா. இப்ப புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? புரிஞ்செடுக்கணுமே. நான் தீர்ப்பு சொல்லணுங்கிறதே இல்லை, தீர்ப்பு நீங்களே எழுதியிருப்பீங்க. எழுதிட்டீங்களா? இன்னொன்னு சொல்றேன், கல்யாணமான புதுசு கணவன் மனைவி இப்பெல்லாம் பைக் எப்படி வருதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பெல்லாம் சமமா கோந்துட்டு போலாம்ங்க. இப்ப பைக்கில் நாம கோந்து கோட்டினா பொம்பளை இங்க கோந்துருக்கிறேன் மேல. மேல கோந்து அப்புறம் என்ன பண்றது? இடுப்புக்கு தானே பிடிச்சுக்கு வரணும். பெட்ரோல் இங்க இருந்தா வருது, கையிலேயே வருது. இப்படி பிடிச்சு கோந்துருக்குறாங்க. வேகமா போனாங்க. புதுமண தம்பதியர் நல்ல வேகம், 80 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பெரிய வேகத்தடை. மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவரை கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு வசதி குறைவான பொண்ணு தான் இருந்தாலும் கட்டிக்கிட்டாங்க. அவர் பைக்ல ஒரு புது வேகமா வேகத்தடையில போன உடனே வேகத்தடையை நல்லா கவனிக்கல, வண்டி கொண்டு விட்டுட்டார். தூக்கி வீசப்படுறாங்க 2 பேரும். அதுல அந்த பொண்ணு என்ன பண்ணா, பக்கத்துல வேலிமுள்ள மேல போய் விழுந்துட்டான். பாதுகாப்பா அடிபடல. இவர் பக்கத்துல போய் ஒரு பெரிய பாறையில் விழுந்துட்டாரு, தூக்கி வீசப்பட்டு. பாறையில் விழுந்த உடனே அவர் இடுப்புல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி, தண்டுவடத்திலேயே மிகப்பெரிய பாதிப்பு. உடனே மருத்துவமனை கொண்டு போனாங்க. தண்டுவடமே முறிஞ்சு போச்சுங்க. இவர் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இவர் இனி நடைபெணம் தான். அதுவும் குறிப்பா இவருக்கு இடுப்புக்கு கீழே எந்த உணர்ச்சியும் இருக்காது. டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் அது.
வீட்டில் கொண்டு போய் ஏதோ உயிர் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட இல்லை, இந்த சம்பவம் நடந்துருச்சு. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. வீட்டிலேயே மருத்துவமனை மாதிரி ஒன்று அமைச்சு கூடவே எந்த நேரம் ஒருத்தர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த இளம் பருவத்து பெண் பக்கத்திலே இருந்து அவருக்கு உணவு கொடுப்பது, சிறுநீர் கழித்தால் அதுக்கு உதவி செய்வது, மலம் கழித்தால் உதவி செய்வது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு என்னென்ன பண்ணும் அந்த மாதிரி எல்லாமே. இதை அந்த வீட்டில் இருந்த பெரியவர் பார்த்தார், மாமனார் பார்த்தார். அவரே இதை சகிச்சுக்க முடியல அவர் நிலையை. அவரே என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஒரு நான் தனியாக கூப்பிட்டு, என்னுடைய பையன் உனக்கு பயன்பட மாட்டான், நீ இப்படி எவ்வளோ காலத்துக்கு வாழ்வ, வேண்டாம், என்னுடைய செலவழியே நான் இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறேன், இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க, இந்த கொடுமை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு மாமனாரே சொல்றார். இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க? ஆனா அந்த பொண்ணு சொன்னா, நீங்க கல்யாணமாகி இது நடந்துருச்சு, நீங்க பரிதாபப்பட்டு சொல்றீங்க, எனக்கு அவருக்கு என்னைக்கு நிச்சயமாச்சோ அன்னைக்கே இவரு தான் எனக்கு காலகாலத்துக்கு கணவன் நான் முடிவு கட்டிட்டேன். இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணணும்னா ஏதோ அற்ப சுகத்தை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கு, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அது எனக்கு தேவையில்லை. காலகாலத்துக்கு நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ணி அந்த குழந்தை எப்படி வளர்த்தி பாதுகாப்பாக காலம் வரைக்கும் வச்சிருப்பணும், அதே மாதிரி நான் இவரையே கணவனாக நினைச்சு இவரையே என்னுடைய குழந்தையாவே நினைச்சு காலகாலத்துக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இன்னொரு திருமணம் வேண்டான்னு அந்த பொண்ணு சொன்னான். ஒப்பிட்டு பாருங்க. தீர்ப்பு எழுதியிருப்பீங்களே, எழுதிட்டீங்களே நீங்களே. இதை நான் சொல்லணுங்கிறதே இல்லை. ஆண்டவன் எத்தனையோ உலகத்தில் படைச்சான், நாம நம்புறோம். வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், பஞ்ச பூதங்களையும் படைச்சான், நாம சொல்றோம். ஆனா மனுஷன் மட்டும் ஒன்ன படைச்சான். என்ன தெரியுங்களா? மனுஷன் படைச்சது இதுதான், பணம். அந்த மனுஷன் படைச்ச பணத்துக்கு மனிதனிடத்திலே மனம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் நினைக்கிறான். ஆனால் மனிதனிடத்திலே மனம் இருக்கிறதா? சொந்தத்தெல்லாம் பேசினாங்க. இங்க சொத்து பத்து மன நிறைவு மன மகிழ்ச்சி தான் இப்ப நம்ம பேசுறோம். ஆம்பளை பெருசா பேசுவார்ல, அங்க சொத்தா நிக்குது. சொத்து நிற்கிறதா? இந்த பணம் நிற்கிறதா? அந்த உலகத்திற்கு இணையாக எதை காட்ட முடியும்? அந்த உலகத்திற்கு இணையாக அவன் காட்டுகிறான். கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. இதற்கு இணையாக ஏதாவது சொல்ல முடியுங்களா? உறவுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ராமாயணம் பேசினாங்க அவங்க, சொல்லி முடிச்சிடறேன் நான் ராமாயண கதை. ராமாயணம் இன்னைக்கு ஏன் நிக்குது? ராமாயணம் இன்னைக்கும் பெரிதாக பேசப்படுவதற்கு என்ன காரணம்? யோசித்து பாருங்கள். கடைசியில் ஒரு பாட்டு கம்பன் பாடுகிறான். அம்மான்னு சில பாடல்கள் தான் கம்பன் பாடுவான். அதுல ஒரு பாட்டு அம்மான்னு சொல்லி முடிப்பான் கம்பன். இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். காட்டுக்கு போனா அண்ணன் ஒருவன், அவங்க கூடவே இன்னொருத்தன் போனான். குறிப்பிட்ட கால நாள்ல வந்துருவன்னு சொன்ன அந்த அண்ணன் இன்னும் வரல அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ராமன் போன, ராமனுக்கு பின்னாடி லக்குவன் போன, பரதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். 14 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, வந்து விடுவான் என்று சொன்னானே, இன்னும் வரவில்லையே. சரி, அண்ணன் போன அண்ணன் வரவில்லை, இனி நாம் இந்த உயிரை வைத்திருக்கலாமா? கூப்பிட்டான் பரதன், இனி இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாது. தன்னுடைய தம்பியை கூப்பிட்டான். தம்பிக்கிட்ட சொல்றான், அண்ணன் குறிப்பிட்ட காலத்துல வரல, இனி நான் உயிர் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை. சொன்னபடி அண்ணனிடத்திலே சொன்னபடி நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இதோ தீயை வளர்த்துறேன், தீயில இறக்க போறேன். ஆனா அதுக்காக நாட்டை விட்டுட்டு போக முடியாது. முறைப்படி நாட்டை நீயே ஆண்டுகொள்.
அரசனாகிக்குள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது சத்துருக்கணன் சொல்லுகிறான், கடைசி தம்பி சொல்லுகிறான், காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாம் இவ்வரசு ஆள்வென் என்னே இவரசாட்சி இனிதே அம்மா, என்னே இவரசாட்சி இனிதே அம்மா. கம்பராமாயணத்தில் அருமையான பாட்டுது. அட அண்ணன் ஒருத்தன் போனா காட்டுக்கு போறோம்னு, அவன் பின்னால் அவனை பாதுகாக்கணும் ஒரு அண்ணன் போயிட்டான். இன்னொரு அண்ணன் குறிப்பிட்ட காலத்துல அண்ணன் வல்லையன் உயிரோட நிக்கிறானே ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பார்த்து இந்த அரசாட்சி ஏத்துக்குன்னு சொல்றானே, வெக்கம் இல்லாம நான் போய் இந்த அரசாட்சி ஏத்துக்குவனா, இந்த அரசு எனக்கு ஒரு பெருசா அப்படின்னு சத்துருக்கன்னு சொல்றான். நினைச்சு போறேன், இன்னைக்கு இது நடக்குமா? அண்ணன் எப்ப சாவ எனக்கு திண்ணைன்னு சொல்லிட்டாங்க, அத சொல்லி திண்ணையில போய் வெளிப்படுத்துங்கன்னாங்க. அதுக்காக திண்ணை வச்சே உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன். அண்ணன் எப்ப சாவ திண்ணை எப்ப காலியாகும்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம தவறான தீர்ப்பு இந்த மன்றத்தில் வச்சிடக்கூடாதுங்க. தை நாள்ல நல்ல வழி பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான தீர்ப்பை நம்முடைய இளம்பயில் இளைஞர்கள் நற்பணி மன்றத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த தொட்டிவாளை மக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். மன நிறைவு, மகிழ்ச்சி இவை நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சொத்து பத்திலே இருக்காது, அது சொந்த பந்தத்திலே தான் இருக்கும், அதில் தான் நிலைத்திருக்கும், அதில் தான் அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்ற பொருளிலே இந்த தீர்ப்பை இந்த நேரத்தில் எழுதி என்ன என்னை விளையாட சொல்றாங்க, விளையாடிடலாம்ங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கோடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள் தோறும் பூ பூக்கும் சோலை, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். அவள் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன
ஆனந்தம் விளையாடும் வீடு, நாங்கள் அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு வந்து இந்த அருமையான தலைப்பில் அருமையான தீர்ப்புடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து கொடுத்த அனைவருக்கும், கூடியிருக்கும் அனைவரின் சார்பாகவும், இளம்புயல் இளைஞர்கள் நட்பணிமன்றத்தின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஊர் பெரியவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நமது கிராமத்திற்கு வந்ததற்கு நினைவாக நினைவு பரிசையும் அளித்து அவர்களை நல்ல முறையிலே வழி அனுப்பி வைக்க வேண்டும்.